பூ தனி மரம், காய் தனி மரம். ஆனால் பூ பூக்கிற மரத்துலேயே காய்க்கும் வைக்கிறார். அப்படி இந்த கோயிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த இடத்த தவற விடாதீங்க. பூத்தேன் தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னுங்கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவால் அங்கை கூத்தீர் உம்ம குணங்கள். சிவபுராணத்தில் 9 வாயிற் குடிலை அப்படின்ற ஒரு வரி வரும். அந்த வரிக்கு இணங்க இந்த கோவிலில் நடந்து வரைச்ச இந்த காலை அடியில் வச்சு தாங்குறாராம் சுவாமி. அது மாணிக்க வாசக பெருமாள் சொல்கிறார் ஒரு பதிகத்தில். இந்த திருக்கோவிலுடைய ஸ்தல விருட்சம் இதுதான். பெரும் போகலேயுள் ஞான சம்பந்தன் சொல். Who I am? What is the reason of my birth? நான் எதுக்கு பிறந்திருக்கேன், நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. ஞானசம்பந்த சுவாமி உள்ளே இங்கே நின்று பதிகத்தை பாடுறார். அந்த தவத்தின் வலிமையினால் அந்த பணபலம் வேதமாக மாறி கீழே விழுதான். இவரெல்லாம் இல்லைண்ணா சிவபெருமானை அனுபவிக்கவே முடியாது. நம்மளாம் திருவோத்தூரில் ஏன் நந்தீஸ்வரர் நந்தி பகவான் கோயிலுடைய ராஜகோபுரத்தை பார்த்த மாதிரி இருக்காரு. 14 லோகத்தையும் சுவாமி தன்னுடைய இதயத்துக்குள்ளே வச்சிருக்காரு. நிறைய கோயிலில் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த கோயிலில் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. நம்மளுடைய இறப்பை சிவபெருமானை நினைச்சோன்னா நம்மளே தடுத்துடலாமா? சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். 276 பாடல் பெற்ற சிவாலய பயணத்தில் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை நாட்டில் 32 ஸ்தலங்களில் 8வது திருத்தலமான, அது மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தர் பெருமகனாரால் பாடல் பெற்ற சிவாலயமான அருள்மிகு இளமுலை நாச்சியார் உடனுரை திருவோத்தூர் உடையார் சிவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவிலை பற்றிய சிறப்பு அம்சங்கள், வழிபாட்டு முறைகள் மற்றும் பல முக்கிய தகவல்களை நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம். அருள்மிகு இளமுலை அம்மையுடனாய திருவோத்தூருடையார் எம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னாலும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாருக்கு வந்துடணும். அங்கே யார்கிட்ட கேட்டாலுமே இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு என்று அழைக்கப்படுகின்ற திருவோத்தூர் இவ்வூரனுடைய பெயர். இவ்வூரில் இருக்கும் சுவாமியினுடைய பெயர் வேதபுரீஸ்வரர். அம்பிகையினுடைய பெயர் பாலகுச்சாம்பிகை. அம்பிகை இந்த கோவிலுக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க. சிவபெருமான் வேதங்களை தோற்றுவிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் வர்றார். ஆனால் அதுக்கும் முன்னாடியே அம்பிகை தவம் இருக்கிறாங்க. ஒரு கையில் ஜபமணியும் ஒரு கையில் புஷ்பமும் வச்சுட்டு நின்னபடி இருந்து தவம் பண்ணுறாங்க. என்னத்துக்காக தவம் பண்ணுறாங்கன்னா, சிவபெருமான் வேதத்தின் பொருளாக உணர்த்த இங்கே வரணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. அதனாலேயே இந்த கோவிலில் பூஜை பண்ணுற காலத்தில் முதல்ல அம்பிகைக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. அம்பிகை ரொம்ப அறியாத பருவத்திலேயே இந்த தவம் மேற்கொள்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பேர் தமிழில் இளமுலை நாயகின்ட்டு பேர், சமஸ்கிருதத்தில் பாலகுஜாம்பிகைன்னு பேர். இவ்வாலயம் தமிழ்நாட்டில் 2 கோவில் அற்புத ஆலயங்கள். ஒன்று மயிலாப்பூர் கபாலீஸ்வரர், எலும்பை பெண்ணாகின கோவில். அது இங்கே பனைமரம், ஆண் பனைமரமாக இருக்கிற தாவர இனத்தை பாடல் பாடி காய்க்க வைக்கிறார் சுவாமி. பூவாக இருக்கிறத காய்க்க வைக்கிறார். பூ தனி மரம், காய் தனி மரம். ஆனால் பூ பூக்கிற மரத்துலேயே காய்க்கும் வைக்கிறார். அப்படின்னா எல்லாத்துலேயும் அவர் இருக்காராம் சிவபெருமான். இது மொத்தமுமே ஆண் பனை மரம்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் உள்ள நல்லாவே தெரியுது பாருங்கள் அந்த பூ. ஆனால் இந்த மரத்தில் காய் காய்க்குது இந்த மரங்களில் அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. இது எல்லா உலகமும் ஆனாய் நீயே அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். எல்லா உலகமுமே சுவாமி தான் அப்படின்னுச்சா எல்லாத்துலேயும் இருக்குச்சா அவர் கேட்குறத பண்ணிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை சுவாமி இங்கே பனைமரம், ஆண் பனைமரத்தில் குலை என்று செய்தார். என்னென்னா, நம்மளுடைய ஆலயத்தில் அந்த நாளில் 6ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு காலத்தில் அடியார் பூஜை பண்ணி வைத்து வளர்த்த பனைமரம் இங்கே இருக்கக்கூடிய பனைமரம். அந்த காலத்தில் சமணர்களுடைய காலம் இருக்கிற அந்த நேரத்தில் அவங்க சமணர்கள் இழிவுபடுத்துகிறாங்க அடியாரை. நீ வச்ச பனைமரம் காய்க்கல பூக்கல அப்படின்னும் போது அவர் ரொம்ப கவலைப்பட்டு வெளியே வரும்போது, அந்த காலத்தில் அந்த நேரத்தில் ஞானசம்பந்த சுவாமி நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்காரு. அப்படி வரும்போது அவர்கிட்ட முறையிட்டு அழுகுறாரு. அப்படி அந்த அடியார் அவர் முறையிட்டு அழுகும் போது ஞானசம்பந்த சுவாமி உள்ளே
இங்கே நின்று பதிகத்தை பாடுறார். பூத்தேர்ந்து ஆயனை கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை எண்ணுங்கால் அப்படின்னு பாடும் போதே மரத்தில் பூ பூத்துடுறது, காய் காய்க்கிறது. இதுதான் வந்து இந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சம். 4 வேதங்களும் இங்கே வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்குது. பூஜை பண்ண பிறகு தான் சிவபெருமானே வரார். அப்படின்னா 4 வேதங்களால் தோற்றுவித்ததுனால அந்த வேதத்துக்கே பெருமையை கொடுக்குறார் சுவாமி வேதபுரீஸ்வரர். எப்படி ராவணன் சிவனை பூஜை பண்ணனால ராவணேஸ்வரனும், எப்படி நந்தி சிவனை பூஜை பண்ணனால நந்தீஸ்வரரோ, எப்படி அனுமன் சிவனை பூஜை பண்ணுறதுனால அனுமந்தீஸ்வரரோ. அனுமன் யார்? ராமபெருமானுடைய பக்தன். ஆனால் அவரும் இந்த ஊரில் பக்கத்தில் வந்து சிவனை வழிபட்டிருக்கார். ராமரும் இந்த ஊரில் வந்து சிவனை வழிபட்டிருக்கார். அப்பேற்பட்ட சின்ன திருத்தலங்கள் ஒரு 72 இருக்குது. ஏன் வந்தாங்கன்னா வேதத்தின் பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அவங்க வரும்போது அவங்க ஒரு சிவ பூஜை பண்ணுறாங்க. அந்த சிவனுக்கு அந்த பேர் தாங்கி வருது. அந்த மாதிரி தான் சூரிய பகவான் வந்து சிவனை வழிபாடு பண்ணுறார். அந்த கோவில் வந்து கொடநகர்ன்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. கொழுந்தீஸ்வரர்னு பேர் அவருக்கு. அதே மாதிரி ஒரு பட்சி வந்து சிவனை பூஜை பண்ணுறது, அதுக்கு பேர் வந்து பட்சீஸ்வரர்னு பேர். அகஸ்திய முனிவர் வந்து சிவனை பூஜை பண்ணுறாரு இங்கே செய்யாற்றை வென்றான்ற ஊரில். அவர் பேர், அந்த சுவாமி பேர் அகஸ்தீஸ்வரர். ஸோ அந்த மாதிரி சுவாமி பெருமையை மொத்தம் உயிரினங்களுக்கு தான் தேடி கொடுக்குறாரு தவிர அவருக்கு எந்த பெருமையும் தேவையில்லை. அப்பேற்பட்ட ஒரு மிக அற்புதமான ஆலயங்கள். அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் பூஜை பண்ணுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் வேதமே பூஜை பண்ணிகிட்ருக்க ஒரே திருக்கோவில் தமிழ்நாட்டில் இவ்வாலயம் தான். திருக்கழுக்குன்றத்தில் கூட மலையே வேதமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வேதகிரீஸ்வரர்னு பேர் அதுக்கு. அந்த மலை வந்து சிவ பூஜை பண்ணதுனால வேதகிரீஸ்வரன் ஆச்சு. இங்கே எந்த இடத்துல எங்கே சுவாமி இருக்காருனே தெரியாது. கிழக்கு பாகத்தில் ரிக்வேதம், மேற்கு பாகத்தில் யஜுர் வேதம், வடக்கு பாகத்தில் அதர்வண வேதம், அந்த தெற்கு பாகத்தில் சாம வேதம். இந்த மாதிரி 4 வேதங்களும் 4 பக்கம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி வர்றார், தோன்றுறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புத ஆலயம். வேதன்றது தான் ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வர்றார். அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மொத்த பேரும் வராங்க. 33 கோடி தேவர்கள்லேருந்து, ராஜாக்கள்லேருந்து, முனிவர்கள்லேருந்து எல்லாரும் வராங்க. அவங்க வர்றதை பார்த்தனாய்க்கு அசுரனும் இங்கே வரான். அந்த அசுரனை பார்த்துட்டு சுவாமி பயப்படுறார். என்ன இவன் வந்து சண்டை பண்ணிட போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தடுக்கணுமென்று சொல்லிட்டு சாமி நேராக போக மாட்டார். நந்திய பெருமானை தான் அனுப்புகிறார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்தி திரும்பி இருக்கும். அந்த நந்தி திரும்பி இருக்கிறதுக்கு காரணமே சுவாமியினுடைய உத்தரவுனால். அவர் கேட்குறார், நான் உங்களை தானே சாமி பார்க்கணும். இல்லை நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக இங்கே மாறிடு அப்படின்றார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அசுரர்கள்லாம் வரும்போது அசுரர்கள் மேலே நந்தியினுடைய சுவாசம் பட்ட உடனே அசுரன்கிட்ட இருக்கிற அசுரத்தன்மை போயிடுது. அவனும் வேதத்தின் பொருளை தெரிஞ்சுக்கிறானா. அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு உள்ளே நுழையும் போதே, மனித இனம் உள்ளே நுழையும் போது ஆணவம் கண்மம் மாயைன்றதை நீக்கிடுவாராம் சுவாமி. நீக்கி தன்னை பற்றியே உண்டான அறிவு ஆற்றலை அவங்களுக்கு கொடுப்பாராம். தன்னையே சிந்திக்கிற ஒரு ஆற்றலை சுவாமி கொடுப்பாராம். அப்பேற்பட்ட ஒரு ஞானவான் வேதபுரீஸ்வரர். நிறைய கோவில்களில் நம்ம பார்த்துருக்கோம், சாமி வந்து நந்தி பகவான் வந்து சாமியை பார்த்த மாதிரி தான் இருப்பார். நம்ம கோயிலில் நந்தி பகவான் வந்து கோயிலுடைய ராஜகோபுரத்தை பார்த்த மாதிரி இருக்கார், கிழக்கு பார்த்த மாதிரி. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து மறைஞ்ச வேதத்தை ஓதுவித்தார். நம்ம ஊருக்கு பழைய பேர் வந்து மரசியம்பதி, வேதம் மறைஞ்ச காலம். அப்போ ஓதுவிக்கும் போது முனிவர்கள், தேவர்கள், 33 கோடி தேவர்கள், முனிவர்கள் எல்லாருக்கும் சுவாமி வேதத்தை சொல்லிட்டு இருக்கும்போது அசுரர்கள் வந்து முனிவர்கள் வேடட்டு உள்ளே வரும்போது அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற காரணத்தினால நந்தியம் பெருமான் சுவாமியுடைய உத்தரவை கேட்டு கிழக்கு பக்கம் வாசலை பார்த்தவன் நின்று அவங்கள தடுத்து நின்று சுவாமிக்கிட்ட டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்க வந்து வேதத்தை கற்றுக்கணும் அப்படின்ற காரணத்தினால நந்தியம் பெருமான் கிழக்கு வாசலை பார்த்த மாதிரி இருக்கார். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருவோத்தூருடைய பேர் புராணத்தில் வரக்கூடிய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதிபுரி, வேதபுரி, மரசியம்பதி. அதுக்கு பிறகு இப்போ இருக்கிற பேர் வந்து திருவோத்தூர். ஞானசம்பந்த காலத்துக்கு பிறகு அந்த பேர் திருவோத்தூர். ஞானசம்பந்த சுவாமி நம்ம கோயிலுக்கு வந்து முதல்ல வந்து அமர்ந்த இடம் தான் இந்த 4 கால் மண்டபம். அது எந்த மண்டபம் காமிங்க? இந்த மண்டபம் தான் வந்து ஞானசம்பந்த சுவாமி வந்து அமர்ந்த இடம். ஆடி மாதத்தில் ஞானசம்பந்த உற்சவம் நடக்க அந்த நேரத்தில் ஞானசம்பந்த சுவாமி அந்த மண்டபத்தில் உற்சவர் திருமேனியாக அலங்காரத்தோடு இருப்பார். சோமாஸ்கந்த சுவாமி உற்சவர் திருமேனி இங்கேருந்து ஞானசம்பந்த சுவாமி கோயிலுக்குள்ளே அழைச்சிட்டு வருவார். நம்ம கோயிலோட சோமாஸ்கந்தர் வந்து ஞானசம்பந்த சுவாமி உள்ள அழைச்சின்னு வருவார்.
அப்படி அப்போ நடக்கும். தனியாக வராமல் ஆமா, சுவாமி அம்பாள் சுவாமி முருகர் 3 பேருமே ஆமா, வந்து அழைச்சிட்டு ஞான போறாங்க. சம்பந்த சுவாமிக்குள்ளே அழைச்சின்னு போவார். சிவா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயிலுடைய தீர்த்தம் வந்து கல்யாண கொடி தீர்த்தம், ரொம்ப விசேஷமான தீர்த்தம். இங்கே வந்து நிறைய தீர்த்தங்கள் இருந்தது, அது இப்போ எங்கெங்கே இருக்குதுன்றது நம்மளால் இது பண்ண முடியல. படிப்பறிவு இல்லைன்னா கூட பரவாயில்லையா, பேசவே தெரியலன்னா கூட பரவாயில்லையா, கண் பார்வையே இல்லைன்னா கூட பரவாயில்லையா, கை கால்கள்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்லையா, ஞானம் இல்லைன்னு ஒருத்தரை கூட படைக்கலையா சுவாமி. ஞானம் இல்லாத ஒரே ஒரு உயிரினத்தை கூட படைக்கலையா. அந்த ஞானம் அதனுடைய வாழ்க்கைக்கு மிக அற்புதமாக பயன்படுமா. அப்பேற்பட்ட ஞானவான் வேதபுரீஸ்வரர் இதே பெரிய ஆலயத்தில் வந்து உலக மக்கள்லாம் வந்து ஞானவானாக மாறணுன்றதுக்கு தான் சுவாமி இங்கே வந்து தோன்றியிருக்காரே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. அவர் எப்படி இருக்காரோ அதே அளவுக்கு நம்மளை உயர்த்துவாராம் சுவாமி. அவ்வளோ கருணை வெள்ளலாம். இந்த கோவிலில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. நம்ம அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 வாயில்கள் இருக்குது. சிவபெருமானின் சந்நிதிக்கு நம்ம போகிறதுக்கு 9 வாயில்களை தாண்டி தான் சாமியை வந்து வழிபாடு செய்வோம். குறிப்பாக கொடிமரத்தை தாண்டி உள்ளே வந்த உடனே இந்த மகா மண்டபத்தில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. இப்போ நான் நிற்கிற இந்த இடம் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அம்பாள் தரிசனம் பண்ண முடியும். விநாயகர், முருகர் மற்றும் நாகலிங்க பெருமானையை நம்ம இங்கேருந்தே வழிபாடு செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கோவில் கொடிமரம், அது இல்லாமல் நவகிரகம் அந்த அமைப்பையும் நம்ம வழிபாடு செய்யலாம். அம்பாளுடைய கொடிமரத்தையும் நம்ம வழிபாடு செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட்லேருந்தே எல்லா சந்நிதிகளையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடம் தான் இது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த இடத்த தவற விடாதீங்க. இங்கே வந்து நின்று எல்லாத்தையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய் சுவாமியை வழிபாடு செய்யுங்க. சாமி இங்கே வந்து பனைமரம், ஆண் பனைமரத்தில் குலை என்று செய்கிறார். அதுக்கு அருணகிரிநாதர் விளக்கம் கொடுக்குறார். அந்த பனைமரம் பல காலங்களாக தவம் இருக்குதான். சிவாய நம சிவாய நமன்ட்டு தவம் இருக்குதான். அந்த தவத்தின் வலிமையினால் அந்த பனம்பழம் வேதமாக மாறி கீழே விழுதான். நம்மளுக்கு தான் தெரியும் பனம் வந்து பனைமரத்துலேருந்து வர காய் இது பழம்ன்ற நாம் சொல்கிறோம். ஆனால் அவங்கெல்லாம் பெரியவங்க. அந்த அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு, வேதமே தொப்புன்னு கீழே விழுதான். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த வேதத்தினுடைய உட்பொருள் போய் சேருமா. அப்பேற்பட்ட ஒரு பதிகத்தை பாடியிருக்கார் முருகனை நோக்கி. தவறாற்றோ மரஞ்சூலம் தரியா காரியம் மேழும் கிரியேழும். அப்பேற்பட்ட ஒரு திருப்புகள். அதில் சொல்கிறார், பவமாய் தான் அதுவாகும், சிவமாய் தேனமுதூருன்றார். பவமாய் தான் அதுவாகும்னா கண்ணுக்கு தெரியாகவே மாறுமா. நீ பார்த்துட்டே இருப்பியான், வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ணினே இருப்பியான். அது எப்படி காய்க்குதுன்னு ஒன்றால் கண்டுபிடிக்க முடியாது. 108 தாண்டவத்தில் வீர தாண்டவம் புரிஞ்ச ஸ்தலம் நம்மளுடைய திருவோத்தூர் ஆலயம். இவர் பழமையான திருமேனி. சுவாமிக்கு 6 அபிஷேகம் உண்டு. வருஷத்தில் 6 அபிஷேகம் உண்டு சுவாமிக்கு. கல்லில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 அடி உயரம். ஏகாதச ருத்ரர்கள்ட்டு 11 தலையுடைய நாகம், 11 தலை. ஆனால் வால் பார்த்திங்கன்னா இந்த ஒன்று தான். வால் வந்து ஒன்று தான். அதனுடைய எண்டு இது இங்கே இருக்குது. வாலினுடைய எண்டு ஒரே பாம்பு. தலை மட்டும் 11. 11 ருத்ரர்கள் வேத மழையை பொழிகிறாங்க சிவனுக்கு. ஏன்னா வேதங்களால் உருவான கோவில் இல்லையா. ஏகாதச ருத்ரர்கள்னு பேர் அவளுக்கு. அவள் 11 பேரும் நாக வடிவத்தில் இருந்துட்டு சுவாமிக்கு மேலே இருந்து எப்படி பூ சாத்திரமோ அந்த மாதிரி வேத மழையை பொழிகிறாங்களாம் இந்த கோவிலில். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா அம்பிகை இருக்காங்க, எல்லாத்தையும் தாங்குறாங்களாம் அம்பிகை. இந்த அம்பிகைக்கு பக்கத்தில் ஜலத்தில் இருக்காங்கன்ற தன்மையை காட்டுறதுக்கு இது 2ம் மீன். அந்த மீன் ஜலத்தில் இருக்கிறத காட்டுறதுக்கு, ஜலத்திலையும் நிலத்திலையும் இருக்கிறத காட்டுறதுக்கு இது ஆமை. மேலே அந்த ஆமைக்கு மேலே 8 யானை. இது வந்து மலை அமைப்புகளை காட்டுறதுக்காக இந்த 8 யானைகள். இதுக்கு மேலே 8 நாகங்கள். அனந்தன், கார்கோடகன், வாசுகி, குலிகன், பத்மன் அப்படின்ட்டு சுவாமியை சுற்றி 8 நாகங்கள் இருக்குது. அந்த 8 நாகங்களையும் சுவாமி தான் அடக்கிறாராம். ஜீவராசிகளை அடக்கி வழி நடத்தி தன்கிட்ட ஆட்கொள்கிறாராம் சுவாமி. அப்பேற்பட்ட இந்த நாகலிங்கம் இது வந்து கீழே பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற தத்துவத்தை காட்டுறதுனால தான் கீழே இருக்கிற 7 லோகம், அதுக்கு மேலே இருக்கிற
பூமிக்கு மேலே இருக்கிற 7 லோகம் 14 லோகமும் சிவபெருமானுடைய ஆட்சி தான். அவர் இருந்து தான் ஒவ்வொரு ஜீவராசியும் வாழ வைக்கிறார். அந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மனித இனமானது வரும்போது தான் உணர வைக்கிறார். அதுலேயும் ஒரு சிலர் தான். அப்படின்னா அவர் அடையிறது எவ்வளோ கஷ்டம்னு பாருங்கள். அதுக்கு அவர் ஒன்றுமே சொல்லலை. நமச்சிவா என்று 5 எழுத்து மந்திரம். அந்த 5 எழுத்து மந்திரத்தை நீ சொன்னியானா உன்னுடைய 5 புலன்கள் கண்ட்ரோல் ஆகிடுன்றார். புரியல? அதுதான் இந்த கோவிலில் பாட்டாக இருக்குது. அந்த 5 எழுத்து மந்திரம் நமச்சிவா என்றது சிவபெருமான் வேதத்தில் ருத்ரத்தில் நடு பாகத்தில் வச்சிருக்கார். நம சோமாய ருத்ராய நமஸ்தாம்பிராய அருணாய நம சங்காய பசுபதயே நம சிவாய. அந்த இடத்துல வச்சிருக்கார் அந்த நமச்சிவாயத்தை வேதத்தில். அதை தான் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறார் மறைமுகமாக இந்த பாட்டு மூலியமாக. தோட்டீரே துத்தி 5 அலை நாகத்தை ஆட்டீரே அடியார் வினை ஓட்டீரே உமை ஏத்துதும் ஓத்தூர் நாட்டீரே அருள் நல்கும் என்றார் ஞானசம்பந்தர். அவங்கெல்லாம் குருமார்கள் நம்மளுக்கு இருந்து அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இப்படி தான் சுவாமியை வணங்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார். அதன் பிரகாரம் இந்த கோவிலினுடைய 11 பாடல்களையும் மக்கள் பாடி உய்வு பெறுதல். வாழ்தல் வேறு, உய்வு வேறு. வாழ்தல்ன்றது நீ வாழ்கிற காலத்தில் யார் யாருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற அப்படின்றது. உய்வுன்றது என்னன்னா மரணமில்லா பெருவாழ்வு மனித இனத்துக்கு ஒண்டி தான் சான்ஸாக. மிச்சம் எல்லாம் டெத் ஆயிரும். ஒரு பெரிய திமிங்கலம் இருக்குடானா வாயை தந்துட்டே தூங்குமா கடலில். அது வாய்க்குள்ளவே மற்ற மீன்லாம் போயிடுவான். அதுக்கு தூக்கம் கலைஞ்சதுன்னா வாயை மூடும். அப்போ 1000 மீன் உள்ளே போய் மாட்டிக்கும். அதுக்கு உணவாயிடும். முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்மளை அந்த மாதிரிலாம் பண்ண போகிறதே கிடையாது. சுவாமி டியூரேஷன் ஆஃப் டைம் கொடுத்துருக்காரு. 1964 பிறந்தார். இவ்வளோ வருஷம் வாழ்கிறார். 70 வருஷம் 80 வருஷம் அவ்வளோ சான்ஸ் கொடுக்குறார். அவ்வளோ சான்ஸ்லையும் உன்னை வளர்த்து எல்லாமே கொண்டு வர்றார். ஆனால் உன்னை அவரையே சுவாமியே சிந்திக்க வைக்கிற ஆற்றல் அவர்கிட்ட தான் இருக்குது. அதுவும் அவர் பண்ணாதானே தவிர மனித இனம் நான் தான் பண்ணேன்னு எப்போனா அடம் பிடிச்சதுன்னா அந்த ஆணவத்தினாலேயே அது அடுத்த பிரிவை நோக்கி போயிடும். ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லுவார். இந்த 3 விரல் இது ஜீவாத்மா, இது பரமாத்மா. இந்த 3 விரலும் மேலே போயிடும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வணங்கி வந்து பரமாத்மாவை அடையணுமே தவிர பரமாத்மா போய் ஜீவாத்மாவை அடையாது. டிஸ்பிளே பண்ணும். அவருடைய அருளை கொடுத்து உன்னை வாழ்விக்கும். அவ்வளோதானே தவிர நீ எதை விரும்புகிறியோ அதை பண்ண வைக்கும். அதுக்குண்டான வினையையும் தொடர வைக்கும். அந்த வினை தொடரும் போது சுவாமியாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அவர் சொல்கிறார் அந்த வினை போகணும், பக்தியினால தான் போகணுமா. 4 விதத்தில் சிவன் அடையிறதுக்கு போட்டிருக்கார் சுவாமிகள். அதில் பக்தி மார்க்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்தி மார்க்கம் ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு கிடையாதுன்னா அதுக்கு தேவை ஒன்று சிந்தனை தான். அந்த சிந்தனையில் சிவனை மட்டும் பண்ணணுமா. சித் அவன் சிவன். புரியல? சித்துனாலே உங்களுக்கு தெரியும். சித்துனா இங்கிலீஷில் நீங்கள் சொல்லுங்களா மேஜிக்குன்னு சொல்லுவாங்க. சித்துன்னா எப்படி நடக்குது நமக்குள்ள. நம்மளுக்கு இந்த சுவாசன்ற ஒரு நிகழ்ச்சி இன்னும் எப்படி நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்காத முட்டாளாக தான் நாம் இருக்கோம். சுவாசம் நம்ம உள்ள நடக்குது. கண்டுபிடிச்சிருக்கோமா? கண்ணில் பார்க்குறோம். பார்வை நம்ம கண்ணில் பார்த்தோன்னே ஆஹா பச்சை கலரில் அந்த புடவை இருக்குது, ஆப்பிள் சகப்பாக இருக்குதுன்னு சொல்லுது. அந்த ஆற்றல் எப்படி கிடைக்குது? சிவனுடைய அருளால் தானே. அப்பர் பெருமான் பார்த்திங்கன்னா திருவாரூர் கோவில், அதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் சரௌண்டிங்ஸில் இருக்க கோவிலில் பார்த்திங்கன்னா ஓத்தூரே ஒரு நாளும் மறவான ஆளேன்னு பாடியிருக்கார். ஓகே. சிவசிவா சுந்தரமூர்த்தி சுவாமி நம்ம கோவிலில் தெப்ப உற்சவத்துக்கு பார்த்திங்கன்னா 3ஆவது நாள் சங்கிலி நாச்சார் பறவைநாச்சாரோடு வரார். ஓகே. அவ்வளோ விசேஷமான ஸ்தலம் நம்மளுடைய ஸ்தலம் திருவோத்தூர் ஆலயம். நிறைய விஷயம், நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் பூஜை பண்ணியிருக்காங்க. நம்ம சுவாமி பூஜை பண்ணி பேர் பெற்றிருக்காங்க. தொண்டைமான் பூஜை பண்ணியிருக்காரு, பெருமாள் பூஜை பண்ணியிருக்காரு, விநாயகர் பூஜை பண்ணி அங்குசம் பாசம் பெற்றிருக்காரு, முருகர் பூஜை பண்ணியிருக்காரு. அம்பாள் டெய்லி அம்பாளுக்கு தான் நம்ம கோயிலில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அம்பாளுக்கு பூஜை ஆன பிறகு சுவாமிக்கு பூஜை. அம்பாலே போய் சுவாமி பூஜை பண்ணுறது. ஜபமாலை வச்சுக்கிட்டு அவங்க சாமியே நினைச்சும் ஆமாம் ஜபம் பண்ணிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணி இன்னிக்கும் இளமையாக இருந்து சுவாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இளமுலை நாச்சியார் அம்பாளுடைய பேர். சுவாமியுடைய பேர் திரு ஓத்தூர் உடையார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை பண்ணக்கூடியவர் சிவபெருமான். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சொல்கிறதுக்கு அந்த டேஸ்ட்டை எப்படி விவரிக்கிறதுக்குன்னு எனக்கே தெரியல. இருக்குது டேஸ்ட்டு, விவரிக்கிறது தெரியல. அப்பேற்பட்ட ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா இந்த கோவிலில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த எம்பெருமான் முன்னாடி ஒரு 1000 விளக்கை ஏற்றிட்டு பூஜை பண்ணும்போது
இந்த சுவாமியினுடைய பாட்டை நானும் என்னுடைய 3 மகளும் பாடும்போது பூத்தேன் தாயனே அப்படின்னு சொன்ன உடனே உள்ளே இருக்கிற சிவபெருமான் ஓ கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதாரில்லை அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பூங்கொட்டத்தை அனுபவித்தவங்க நானும் என்னுடைய 3 மகளும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே எனக்கு தெரியல. ஐ டோன்ட் லைக். ஏன்னா விரும்பக்கூடியது வேறு எதுவுமே இல்லை. நம்ம தெரியாத ஒரு விஷயத்தையே தெரிய வச்சுருக்க எம்பெருமான் எப்படி நான் உலகத்துக்கு இதை கொண்டு போகிறேன்னு தெரியாத அலறேன். எப்படியாவது நீங்கள் கொண்டு போய் சேர்த்து 10 கோடியில் ஒருத்தருக்காவது அந்த சுவாமின்ற உணர்வு வந்து அவங்க அது பின்னாடி வந்தாங்கன்னா இந்த உலகம் காப்பாற்றுறதுக்குனால இப்போ ஒன்றும் கிருபானந்த வாரியார்லாம் இல்லை, சங்கராச்சாரியார்லாம் பெரிய லெவலில் இல்லை, வழி நடத்துகிறவங்களாம் யாருன்னே தெரியல. இப்போ தெரியல, ஏதோ நடக்குது, சிவபெருமானுடைய கருணையிலும் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் தெரியுது. அவர் நல்லா நம்ம உலகத்தை வச்சுப்பான்ற நம்பிக்கை நிறைய இருக்குது. யாருமே எதுக்காகவுமே கஷ்டப்படக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை யாருக்கு செய்யணும்னு தோணுதோ அவங்களுக்கு செஞ்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து எந்த பலனும் எதிர்பார்க்காத வாழணும். பலன் கருதாது வாழ்றதுனால பகவான் கிடைப்பார். பலன் கருதிட்டியான நீ கமர்ஷியலாக இருக்கன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு பெனிஃபிட் எதிர்பார்த்தியனாலே யூ ஆர் நாட் எ கரெக்ட் பர்சன். அப்போ இந்த ஊருக்கு பேர் செய்யாரா திருவோத்தூர்? செய்யாறு கிடையாது, சேயாறு. சேயாறு அப்படின்னா முருகப்பெருமான் வந்து தன்னுடைய வேளால் கீறி உருவாக்கப்பட்ட, சேயினா குழந்தை வடிவா முருகர் வந்து வேலை கீறி உருவாக்கப்பட்ட ஆறு சேயாறு. அது காலப்போக்கில் செய்யாறுன்னு மறுவிடுச்சு. அப்புறம் இந்த ஊர் பேர் தான் இருக்கு. சேயாறு வந்து அதுக்கு அடுத்தது போனால் கூட சேயாறுன்னு தான் சொல்லுவாள் அங்கே. அதே மாதிரி மதுரையில் எப்படி அனல்வாதம் புனல்வாதம் நடந்தது, இங்கேயும் சமணர் காலத்தில் ஞானசம்பந்தருக்கு வந்து அனல்வாதம் புனல்வாதம் நடந்த இடம். மதுரையில் எப்படி அனல்வாதம் புனல்வாதம் சமணர் காலத்தில் நடந்ததோ அதே மாதிரி நம்ம திருவோத்தூர்லேயும் சமணர் காலத்தில் இந்த பனைமரம் வச்சு வளர்த்து அதை வந்து ஞானசம்பந்த சுவாமி உள்ளே வந்து அந்த பதிகம் பாடி இருக்கும் போது அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட முறையிடும் போது இந்த வாக்குவாதம் நடக்குது. அனல்வாதம் புனல்வாதமும் நடக்கணும் அப்படின்னு நடக்கும்போது சரி ஞானசம்பந்த சுவாமி பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு போகும்போது தான் அந்த ஓலையை ஆற்றுல அனுப்பிச்சி வச்ச ஊருக்கு பேர் அனப்பத்தூர். ஆமாம், அனப்பத்தூர் இந்த சைடு இருக்குது. அந்த ஓலை வென்று ஏறின இடம் செய்யாற்றை வென்றான். ஓகே, செய்யாற்றை வென்றான் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஓலை வென்று ஏறின இடம் செய்யாற்றை வென்றான். நான் இங்கே போடுறேன் அப்படின்னும் போது என்னோடய ஓலை வந்து சுவாமி ஏற்றுட்டார்னா வென்று ஏறட்டும், இல்லையா ஆத்தோடு அடிச்சுட்டு போட்டோம். மாதிரி சமணர்கள் போட்ட ஓலை போயிடுச்சு. ஞானசம்பந்த சுவாமி போட்ட ஓலை அந்த ஆற்றை வென்று ஏறிடுச்சு. ஓகே, மேலே ஏறிடுச்சு, கரையில் ஏறிடுச்சு. அதனால் செய்யாற்றை வென்றான். அங்கேயும் அகத்தியர் பூஜை பண்ண சுவாமி இருக்கார். இங்கே கைலாசநாத சுவாமி இருக்கார் அனுப்பத்தூரில். திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் இந்த கோவிலை வந்து ஒரு குறிப்பாக சொல்லியிருப்பார். உந்திப்பற பதிகத்தில் நம்ம எல்லாருமே அது பாடியிருப்போம். இளமுலை மங்கன் என்று உந்திப்பற அப்படின்ட்டு இந்த கோவிலை வந்து குறிப்பாக சொல்லியிருப்பார் சுவாமி. இந்த கோவிலில் அம்பாள் வந்து இளமுலை அம்மன் அப்படின்றது தான் இந்த கோவிலில் அம்பாளுடைய பெயர். சிவபுராணத்தில் 9 வாயிற் குடிலை அப்படின்ற ஒரு வரி வரும். அந்த வரிக்கு இணங்க இந்த கோவிலில் 9 வாயில்கள் இருக்குது. இந்த 9 வாயில்களை கடந்து சென்றால்தான் சிவபெருமானை நம்ம தரிசனம் செய்ய முடியும். கரெக்டாக நான் எண்ணி பார்க்குறேன், 9 வாசல் இருக்குது இங்கே. ஒவ்வொரு வாயில் கதவையும் நம்ம கடந்து உள்ளே போனால் தான் சுவாமி அந்த லாஸ்ட்டில் உள்ளே இருக்கார். பூத்தேன் தாயனை கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை என்னுங்கால் ஓத்தூர் மேய ஒளிமழுவால் அங்கை கூத்தீர் உம்ம குணங்களை. இந்த ஊர் எப்பேற்பட்டதுன்னா நிறைய பூக்கள் எல்லாம் சுவாமிக்கு பூஜைக்காக கொண்டு வந்து பூவில் இருக்கிற தேனை கூட வண்டு எடுக்கிறதுக்கு முன்னே போய் பூ எடுத்துகிட்டு வந்து பூஜைக்காக சேவ் பண்ணி பண்ணுவாங்களாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புத ஆலயம். இந்த ஆலயத்தில் என்னுடைய மிக வலிமை வாய்ந்த ஒரு இடம் இந்த ஸ்தல விருட்சம் தான். இந்த பனைமரம் கிட்டத்தட்ட ஞானசம்பந்தர் காலம்னா 6ஆம் நூற்றாண்டு இல்லை 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 இல்லை 1400 வருஷத்துக்கு முன்னே இந்த இடத்துல வந்துட்டு பனைமரம் வந்து ஆண் பனைமரமாக தான் இருக்குது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பனை மரத்துக்கு ஒரு வண்ணாம்பூன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுதான் அது ஸ்பெசிமன். அந்த வண்ணாம்பூன்றது தான் ஆண்மரம். சுவாமியினுடைய திருவருளால் அந்த ஆண்மரத்திலேயே சுவாமி காய்க்க வைக்கிறார். அதிசயத்தை பக்தியினால் சுவாமி அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலில் ஆண் பனை மரத்துக்கு உண்டான ஸ்பெசிமன் இதுதான். இது ஆண் பனை மரம். இந்த பனைமரம் வந்து காய்க்கவே காய்க்காது. இதுதான் பூ, வண்ணாம்பூன்னு பேர். ஆனால் இந்த மாதிரி மரத்துலேயே பனங்காய் உருவாக்கி இது வந்து இப்படி இருக்கும், இது வந்து இந்த பக்கம் இருக்கும். சுவாமி வந்து ஆம்பளையாகவும் பொம்பளையாகவும் இருக்கிறார். அர்த்தநாரீஸ்வரராக இந்த ஊரில் இருந்து பாலிக்கிறார். அர்த்தநாரீஸ்வரனா ஒரே ஒரு உருவம் தான். அதுலேயே இந்த பக்கம் ஆணாகும், இந்த பக்கம் பெண்ணாகும். அந்த ஞான சம்பந்தருக்கு அதே மாதிரி காட்சி கொடுக்குறாரு அவர். யார்?
சுவாமி காட்சி கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, எப்படி அவர் கண்ணால் ஞானத்தில் பார்க்குறாரு, இந்த பனைமரத்தை பார்க்குறாரு. இப்படி பார்த்தா இந்த ஆண் மரம், அந்த பக்கம் பெண் மரம். பொதுவாக சமணர்களுக்கு அப்படி தான் தெரியுது. ஆனால் ஞானத்தினால ஞான சம்பந்தம் எப்படி தெரியுதா, இந்த பக்கம் ஃபுல்லாக சிவபெருமான், இந்த பக்கம் ஃபுல்லாக பார்வதி, சிவபார்வதியாக காட்சி கொடுக்குறாங்களாம். அதை அப்படியே தான் பார்க்குறத அப்படியே பாடுவார் அவர். இடையீர் போகா இளமுலை அலையோர் புடையீரே புள்ளி மானுரி உடையீரே உமை ஏத்துதும் போத்தோர் சடையீரே உமதாலே. இடுப்பு மட்டும்தான் இருக்குதான். இப்படி பார்த்தா ஆம்பளை வரும், இப்படி பார்த்தா பொம்பளை வரும். ஒரே ஒரு இடுப்பு. இந்த பக்கம் ஒரு கொண்டை, இந்த பக்கம் ஒரு கொண்டை, 2 புட்டம், எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரு உருவமாக தான் இருக்குது. ஆனால் இப்படி பிரிக்கிறார் அப்படியே பாகத்து. இப்படி பார்த்தா இந்த பக்கம் பெண்ணாக இருக்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா ஆணாக இருக்கிறாங்க. அது சுவாமிக்கு ஞானத்தில் தெரியுது. அதை பாட்டாகவே பாடுறார். சமணர்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு அந்த புண்ணியம் பண்ணலையே. அதில் ஆண் மரமாகவும் இந்த பக்கம் காயாகவும் காமிச்சு கொடுக்குறாரு. அவன் புத்தி வந்து அவன் சுவாமி பேரில் பற்று வந்தப்புறம் அவனுக்கு ஞானத்தினால காட்டினாலும் காட்டலாம், காட்டாமல் போகலாம். அதுக்கு பல கோடி வருஷம் எடுத்துக்கலாம். 10 கோடி வருஷம், 20 கோடி வருஷம் வச்சுக்கலாம் அந்த உயிரினம். புரியுதா? ஆனால் மொத்த உயிரினங்களுக்கும் காட்சி கொடுக்க போகிறது என்னமோ உண்மை. அதனுடைய வினை முடியணும். வினை முடியாமல் ஒன்றும் பண்ணவே முடியாது. வினைன்றது தான் முக்கியமான விஷயம். 2 பொருளை ஒன்றோட ஒன்று கலந்தோன்னா ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? அதுதான் வினை. அதுதான் சமஸ்கிருதத்தில் சொல்கிறது தோஷம். அந்த தோஷத்தை நீக்கிறவர் தான் இவர். அதனால தான் பிரதோஷ நாயகர்னு பேர். பிரதோஷ காலத்தில் விஷத்தையே போக்குறார் சுவாமி. அப்பேற்பட்ட இந்த பனம்பழத்தை சாப்பிட்டோம்னா வேதத்தின் உட்பொருள் மொத்தம் இறங்கிடுமா. பனம்பழமே வேதமாக, அந்த பழம் வேதம். அதை சாப்பிட்டோம்னா வேதத்தினுடைய உட்பொருள் நம்மளுக்கு இறங்கி நாம் சிவத்தன்மையாக வாழலாம். முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கும் மேலே நம்மளுடைய பிரார்த்தனையில் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க. மேரேஜ் ஆகிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கலை அப்படின்வாங்க. அப்பேற்பட்டவங்களாம் வந்து இவர்கிட்ட அந்த பாடலை பாடி அவர் பேரில் பக்தியை செலுத்தி அந்த பழத்தை சாப்பிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. அதோடு இல்லை, இந்த கோவிலுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு உண்மை, மனிதன் வாழ்கிறதுன்றது கோவிலுக்கே வரலைன்னா கூட ஏதோ வாழ தான் போகிறான். ஆனால் இவரை மட்டும் வந்து பார்த்து தரிசனம் பண்ணுறான்னா அவங்க எல்லாருமே சாதிப்பாங்க. சம்பாதிப்பாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒவ்வொருத்தரும் சாதிப்பாங்க. அது வந்து கட்டாயமான உண்மை. புரியல? அந்த அளவுக்கு உயர்த்திடுவார் அவர். தன்னுடைய லெவல் அளவுக்கு அவர் உயர்த்த தயாராக இருக்கார். அதனால தான் கேட்ட வரத்தை கொடுக்குறார் சுவாமி. சுவாமிகிட்ட போய்ட்டு நிறைய பேர் வந்துட்டு சுவாமி உங்களுடைய அருளை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா? நீ எதுவுமே கேட்காம கம்மன்னு வச்சுக்கோ, நானே உனக்கு கிடச்சிடுறேன். யார்? சிவபெருமான் சொல்கிறார். அது மாணிக்க வாசகர் தான் சொல்கிறார். யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே. அவரே கிடைப்பாரான். அப்போனா பண்ணலாமே கூடாதா? பாடணுமே தேவையில்லையா? மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த உலகத்தை. மனித இனம் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணுறக்கூடாது. சிவபெருமானை வணங்காமல் இருக்கக்கூடாது. வரவே இல்லையா எந்த கோவிலும்னா கூட மனசாலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணார் ஒரு நாயன்மார். அந்த மாதிரி நம்ம கும்பலனா கூட மனசால் வணங்குறதுக்கு என்ன சொல்ல போகிறோம்? நமச்சிவாய தானே. நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதை சொல்லிகிட்டே இருந்தோம்னா இமைப்பொழுதும் அவரே தான் இருக்க போகிறார். எங்கே போயிட போகிறார்? நம்மளுக்கு அதை சொல்லணும், அதை பண்ணணும். அப்பேற்பட்ட வாழ்க்கை மனித பிரிவை விட ஒரு ஒண்டர்ஃபுல் லைஃப் உலகத்தில் கிடையவே கிடையாது. தேவலோகம் கூட தோற்றுரும் சாமி மனித பிறவியில். இது அற்புதமான உண்மை. புரியல? சுவாமி அப்படி தான் பண்ணுவாராம். அடியார்க்கும் அடியேனா, அடியவர்கள் யாரெல்லாம் வணங்க வர்றாங்களோ அவருக்கெல்லாம் அடிய வர்றான் சுந்தர சுவாமி. அந்த சுந்தர சுவாமி மாதிரி தான் நாங்கள்லாம். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், ரொம்ப சாதிக்கணுன்ட்டு சுவாமிகிட்ட போய் கேட்குறேன் நான். நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அவர். இந்த கோவிலினுடைய மிகப்பெரிய தாத்பரியமே என்ன கேட்டிங்கன்னா, சுவாமி மேலே வந்து அந்த சூரிய ஒளி தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தில் ரத சப்தமின்ற டேட்டில் வந்து சுவாமி பேரில் சூரிய ஒளி வந்து படும். அந்த சூரியனை ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு சுவாமி 4 to 6 ரதாரோகணம்ட்டு தேரில் ஏறி உக்காண்டு சூரியன் வரதுக்கு முன்னாடி தேர்லேருந்து அவனுக்கு காட்சி கொடுப்பார். நீ சரியாக உழைக்கிறடா, உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணும், நீ இன்னும் உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சூரியனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாராம் அவனுடைய செயலை கண்டு. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அவருடைய கடமையை தவறாமல் சிறப்பாக செய்கிறாலோ நிச்சயமாக சொல்கிறேன் அவங்க எல்லாருக்கும் சுவாமி அவங்க வணங்க வேணாம் சுவாமி, அவங்களுக்கு ஆசீர்வாதம் போய் சேர்ந்துனே இருக்கும். தன்னுடைய கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்சிட்டிவாக இருக்கணும். அதில்
எந்த பலனும் எதிர்பார்க்கக்கூடாது. புரியல? குழந்தை அருவாமனையில் நெருங்கும்போது செத்து போயிடுன்னு தெரியும் இல்லையா, ரத்தம்லாம் வெளியே வரும் தெரியா, அதை பலனை எதிர்பார்த்தாங்கன்னா யாருன்னா நெருங்குவானா? அந்த பலன் கருதாது சாமி கட்டளை ஏறுறது செய்ய தயாராக இருக்கணுமா? சிவக்கட்டளை சாதாரணமான கட்டளை கிடையாது. இந்த பிறவின்றது சிவக்கட்டளையா. அந்த உனக்கு இந்த வாழ்க்கைன்றது பிணி, இந்த பிணியை கொடுத்துருக்காரான் சுவாமி. நீ அட்டன் பண்ணச்ச நீ நான் தான் செஞ்சேன்னு நீ எவ்வளோ தூரம் சொல்கிறியோ அவ்வளோ தூரம் பிறவி உன்னை தொடர்ந்து வந்துனே இருக்கும். ஐயோ இது நான் செய்யலை, இது நான் பண்ணலை, இது மொத்தமே எனக்காக பேசுகிறவர் சுவாமி வேதபுரீஸ்வரர் தான். எனக்காக உங்களுக்கு பேசுகிறவர் அவர் தானே தவிர நான் ஒன்றுமே கிடையாது. என்ன அவர் வச்சுருக்காரு, அவர் தான் நடத்த போகிறார். என் காலில் நடந்து வரைச்ச இந்த காலை அடியில் வச்சு தாங்குறாராம் சுவாமி. அது மாணிக்கவாசக பெருமார் சொல்கிறார் ஒரு பதிகத்தில், கடையவனேனை கருணையினால் கலந்து எனை அண்டு கொண்ட விடையவனே விற்றுழுதி கண்டாய் விரல் வெங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். அவர் தாங்காமல் நாம் எப்படி வாழ முடியும்? உலக பூமியே தாங்குற அவர்றான்னா அது உள்ளே இருக்கிற நம்மளை வச்சு எவன் தாங்குவாப்போ? இந்த கான்செப்ட் போய் மக்களுக்கு போய் சேரணும். 14 லோகத்தையும் தாங்குறாரா அந்த நாகலிங்கேஸ்வரர். அதல விதல சுதல மகாதல பாதாளாக்கியன்னு 7 லோகம், பூலோக புவன்லோக சுவன்லோக தபோலோக ஜனோலோக சட்லோகான மேலே ஒரு 7 லோகம், 14 லோகத்தையும் சுவாமி தன்னுடைய இதயத்துக்குள்ளே வச்சிருக்காரா. அப்படின்னா சுவாமியை போய் நீ எப்படி பார்ப்ப? அவருடைய இதயத்துக்குள்ளே நீ இருக்கிறானா, அவர் இதயம் எப்படி துடிக்குதோ அந்த மாதிரி நீ துடிக்கிற. அப்போ உன்னுடைய இதய துடிப்பு பூராவும் சாமியாக தானே இருக்கணும். நீ பொண்டாட்டியாக நினச்சின்னு இருந்தால் என்ன அர்த்தம்? நீ இந்த உலகையிலே நினச்சிருந்தா மாயையை போய் நினச்சின்னு இருந்தானா என்ன அர்த்தம்? அப்போ மாயை உனக்கு வேணுமா? நீ ராஜாவா போறியா? உனக்குன்னு ஒரு நாடு கொடுக்குற, நீ ராஜாவாயிடு. நீ தமிழ்நாட்டுக்கு ராஜாவாகவே இருந்துரு, எத்தனை ஜென்மம் ஆனாலும் நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அப்போது அவனுக்கு தெரியல இந்த நாட்டு இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் தாண்டி மாயையெல்லாம் தாண்டி சுவாமின்ற அஸ்து போய் சேரலை. அதுங்கிட்டு போச்சு தானே அது எவ்வளோ டேஸ்ட்டுன்னு தெரியும். அப்பேற்பட்ட பலாப்பழம் நல்லா இருக்கும், அதில் இருக்க ட்வீஸ்ட்டை அந்த டேஸ்ட்டை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோ. கஷ்டப்பட்டு அறக்கணும் அந்த பலாசொலையை, கையெல்லாம் ஒட்டிக்கும் பிசு பிசுக்குன்னு. அதுக்கு எவ்வளோ பேஸ்ட்டு கொடுத்துருக்காரு பார் சுவாமி. அப்புறமா எடுத்து சொலையை எடுத்து சாப்பிட்டோம்னா தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்குது பார், அது மேலே இருந்து நம்ம எடுக்கிறோம் பார், அதுதான் நம்மளுடைய சகிப்புத்தன்மை. இந்த சகிப்புத்தன்மையெல்லாம் போயிட்ட பிறகு தான் சிவபெருமான்ற டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த டேஸ்ட்டு யாராலையும் சொல்ல தெரியாது. அப்பேற்பட்ட விஷயம் நம்ம ஞானசம்பந்தர் பண்ணியிருக்கார். பகவான் இவரெல்லாம் இல்லைன்னா சிவபெருமானை அனுபவிக்கவே முடியாது. நம்மளாம் அந்த 4 இல்லைன்னா ஒன்றுமே தெரியல எனக்கு. சுந்தரர் சொல்கிறார், ஒவ்வொரு விஷயத்துலேயும் சொல்கிறார், சுவாமியோட நண்பனாகவே இருப்பார். அவர் டாயின்னு வர்றான் சுவாமி அப்படின்னா அவருக்கு எவ்வளோ பவர் கொடுத்துருப்பார் பார். ஒரு அப்பா பையனை டாயின்னு கூப்பிடலாம், ஆனால் அப்பா போய் இந்த பையன் போய் அப்பாவை டாயின்னு கூப்பிடுவானா? வச்சு சாத் வரான் இல்லையா? ஒரு ஒரு சொந்த அப்பாவையே டாயின்னு கூப்பிடுச்சு, அவ்வளோ பயம் இருக்குது, ரெஸ்பெக்ட் போயிடுது. படைச்ச கடவுள் அவர், அவரையே போய் டாயினார்னா அந்த படைச்சவர் அவர் எப்படி படிச்சிருப்பார்? அவர் சொல்கிறார், பாட்டு பாடணும். என்ன தான் நீ எப்பவுமே திட்டிவிடா, அதுலேயே பாட்டு ஆரம்பிடான்றார் சுந்தரர். பித்தா பிறை சூடி அப்படிங்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த 4 பேருக்குமே 4 விஷயத்தை கொடுத்துட்டார் சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நம்ம ஞானசம்பந்த பெருமான், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருக்கு கொடுக்கும்போது என்ன சுந்தரருக்கு கொடுக்கும்போது ஓலையை கொடுத்து ஆட்கொள்கிறார், ஓலைச்சுவடி. சுந்தரருக்கு பண்ணுற மாதிரி நாவுக்கரசருக்கு பண்ணும்போது இந்த வயிற்றில் சூளையை கொடுத்துட்றார், நோயை கொடுத்து தான் யாருன்னு புரிய வைக்கிறார். அவர் நம்ம இப்போ தான் சொல்கிறோம் ஜெராக்ஸ்னு, அப்போ ஓலைச்சுவடி அவர் கொடுக்குறாரு, எரிச்சிடுவார். அவர் முதல்ல கொடுக்குறது எடுத்து எரிச்சிடுவார் சுந்தரர் கோவத்தில். அவர் ஒரிஜினல் எடுத்துன்னு அப்போவே டூப்ளிகேட் ஒரிஜினல்லாம் இருக்குது பார். இப்போ தானே நாம் பார்க்குறோம் ஜெராக்ஸ் பேப்பரில். ஆனால் ஞானத்தில் அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க பாரு, அவங்க எவ்வளோ பேர் கில்லாடி பொருளா. ஆமாம், அவர் ஓலை, இவருக்கு சூளை, இவருக்கு பாரு நம்ம மாணிக்கவாசருக்கு நூலை. அவரது அந்த இது பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, கையில் வச்சுருப்பார். ஆமாம், பாட்டு ஓலைச்சொடி வச்சுருப்பார், அதுக்கு நூல்னு பேர். அதுக்கு தமிழில் அதுக்கு நூலை, ஓலை, சோலை,
சுந்தரருக்கு இவருக்கு ஞானசம்பந்த பெருமானுக்கு வந்துட்டு அந்த குழந்தைக்கு அந்த அம்மா வந்து அவங்க அப்பா வந்துட்டு படுக்க வச்சுட்டு போவார். அப்போ வந்துட்டு வாயில் இங்கே ஒட்டின்னு இருக்கும் பால். அந்த பாலை வந்துட்டு யாரும் அவனுக்கு இந்த பாலை குத்துன்னு அப்போ தான் அவர் சொல்கிறார், தோடுடைய செவியன் விட ஏறி ஓர் தூமென் மதிசூடி அப்படின்னா அந்த குழந்தைக்கு பாலை எப்படி வர்றாரு. குழந்தையாக இருக்கிறதுக்கு என்ன மெயின் சப்ஜெக்டு, குழந்தைக்கு பாலை கொடுங்க. 30 வயசு லெவலுக்கு வந்து செட்ரைட் ஆகணும்னா அந்த உலகளுக்கு நூலை கொடுங்க. அதுக்கு அடுத்த வயசு அப்படியே தாண்டி போகிறார் சுவாமி. யார் சுந்தரர் வயசானவர் வர்றாரு இல்லையா, இவர் நவுகர்சர். நவுகர்சர் வயசானவன் வந்தால் நோய் வரண்டான்றதுக்கு தான் சூளை. அந்த சூளை நோயை இவருக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு குழந்தை எவ்வளோ பெரிய ஞானம் புரியல. அந்த ஞானத்தின் திருவுருவம் வந்து எதபெரி அவரு சாதாரண விஷயம் கிடையாது. புஸ்தகமே எழுத்தே தெரியலைன்னா கூட பரவாயில்ல, பகவான்றதை சுவாமி உணர்த்திட்டார்னா, பகவான் உணர்த்திட்டார்னா அந்த வாழ்க்கையே வேறு. பகவானோட வாழ்கிற வாழ்க்கை தான் சரியான வாழ்க்கை. அது உலக மக்களுக்கெல்லாம் சுவாமி நான் அவர்கிட்ட பணிவாகவே கேட்டுக்கிறேன். எனக்கு நிறைய பண்ணியிருக்காரு. உலக மக்களுக்கு அவங்களாம் பண்ணி அவங்க அந்த ஒரு டேஸ்ட்டை அனுபவிக்கிறதுக்கு அவர் பண்ணதான் முடியுமே தவிர நீ கர்ணக்கிழங்காக தெரிஞ்சாலும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து இந்த சுவாமியினுடைய சன்னதியில் இவர் இடத்துல இருந்து சும்மா அப்படி கையெடுத்து ஒன்றுமே தெரியலனா கூட பரவாயில்ல, கையெடுத்து எனக்கு அப்புறம் இந்த உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பிரார்த்தனை. எனக்கு அப்புறம் இந்த உலகம் அழிஞ்சிடக்கூடாது, இப்போ நான் வாழ்கிறத விட இன்னும் நல்லா சிறப்பாக வாழணுன்ட்டு ஒரு பெரிய அப்ளிகேஷனை சுவாமிகிட்ட வேண்டி லெவலில் போட்டு உலக மக்களுக்காக 14 லோகத்தில் இருக்க ஜீவராசிகளுக்காகவும் சொல்கிற புரியல. 14 லோகம் இருக்குதான். இன்னும் பூமியை விட்டு இன்னும் நம்ம எதையுமே கண்டுபிடிக்கல. எந்த லோகத்தையும் எல்லா இடத்துலையும் ஜீவராசிகள் இருக்குது. சுவாமி செட் பண்ணிக்காரு. இந்திரலோகம்னா இந்திரன் இருக்கான். அங்கே போய் பார்க்கணும். நீ எங்கேனா ஒரு நாசாக்காரன் ராக்கெட் விட்டு இந்திரலோகம் போய் இந்திரனோட பேசிட்டு வரணும். கான்வர்சேஷன் எடுத்துகிட்டு வீடியோ போட்டு நம்ம மக்களுக்கு சொல்லணும். என்ன சார் அந்த மாதிரி சுவாமி இவங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும், அவங்களோட சேர்க்கணும். அது உண்மைன்றதை இவர் நிரூபிக்கணும். எப்படி சமணர்களுக்கு சுவாமி எப்படி நிரூபித்தாரோ அந்த மாதிரி நம்ம கோயில் பூஜை பண்ணுற சிவாச்சாரியார் உள்ளத்தை தீர்த்து வைக்கணும். அவர் எண்ணத்தை புரியல. மக்கள் உணரணும், சுவாமின்றதை உணரணும். உணராமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைன்னா அநியாயம் அதிகரிக்கும். அநியாயம் அதிகமாகிடுச்சுன்னா அழிவு அதிகரிக்கும். அதிகரிச்சுன்னா நாசம் ஆகிட்டே இருக்கும், டேமேஜ் ஆகினே இருக்கும். அதை சரி பண்ணினே இருக்கணும். திரும்ப இதே தான். இந்த நம்ம நூற்றுக்கால் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவிளையாடல் புராணத்தில் வரக்கூடிய கதைகள் எல்லாமே அதில் வந்து சிற்ப வடிவமாக செதுக்கி வச்சுருக்கா. இப்போது நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி அசுரர்கள் வந்து முனிவர்கள் வேடமிட்டு வந்து வேதம் கற்றுக்கிறத தடுக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னும் போது நம்ம இப்போ கோயிலுக்கு பக்தர்களாக வரோம் இல்லையா, நம்மளுடைய நாங்கள் வந்து மாயை வந்து சுவாமி இங்கே இந்த பலிபீட தாண்டி பலியிட்டுறாரு ஒன்று. ஆமாம். இன்னொன்று நம்ம வந்து சாமி கிட்ட ஞானத்தை சாமி நம்மளுக்கு வழங்கும்போது நம்மளுடைய ஐம்புலன்களாலேயோ இல்லை பிற தீய சக்திகளாலேயோ நம்மளுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு சொல்லி நந்தியம் பெருமான் நம்மளுக்கு காவலாக இருக்கிறாருன்னு எனக்கு தோணுது. கரெக்ட், அதுவும் ஒரு காரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ நம்ம வந்து வேதபுரீஸ்வரர்கிட்ட நம்ம போகும்போது நம்மளுக்கு சிந்தை தெளிந்து ஞானம் நம்மளுக்கு வந்து ஊட்டப்படுது. அப்போது எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும் போதே அது தோணுச்சு. ஆமாம், கரெக்டு. அதனால் நம்ம இங்கே வந்து சாமியை வழிபடும் பொழுது நம்மளுக்கு கண்டிப்பாக ஞானம் பிறக்கும், ஞானம் அதிகமாக. சாமியை பூஜை பண்ணி இங்கே வந்து சுவாமியை பார்த்து பூஜை பண்ணுறவங்க கைலாயம் போன பல நீங்கள் கிடச்சிருந்தாங்க. கைலாயத்துக்கு பிறகு சுவாமி இங்கே வந்திருக்காரு, ஆக்கும் தொழில் செய்திருக்கார். ஓகே. அதனால் சுவாமி இங்கே வந்து வேதத்தை உருவாக்குனாருன்னா ஆக்கும் தொழில் இங்கே ஊக்குவித்திருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பல சோதனை கொடுக்குறார் நாயன்மாரில். கொடுத்துட்ட பிறகு அவர் என்ன பண்ணுறாரு, கடைசியாக அவரை இன்வைட் பண்ணுறாரு. எப்படி இன்வைட் பண்ணுறாரு, ஒரு வெள்ளை யானை மேலே உட்கார வச்சு வரவழைக்கிறார். அதுக்கு பின்னாடியே அந்த சேரன் சுவாமிகள் அவரும் ஒரு வெள்ளை குதிரையில் வருவார். அவங்க அந்த கைலாயத்தில் போய் என்ட்ரி போடும்போது சுவாமி சிவபெருமான் முதல் கொண்டு பார்வதி முதல் கொண்டு ஒரு ஆவலோடு அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வரவேற்பாங்க. அதை பார்த்த நாய்க்குமே சுந்தரர் வந்து மிரண்டுருவார். எனக்கு இதுக்கு தான் படைச்சிங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுவார் சுந்தரர். தான் நுனை படைத்தான் அப்படின்ட்டு பாடுவார் சுவாமி. அவ்வளோ பெரிய கருணை வள்ளல். அவருடைய கருணையை பற்றி யாராலையுமே அளவிட முடியாது, அது சிந்திக்க கூட முடியாது. சுவாமியினுடைய கருணை ஏன் எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ரிசல்ட் வரும்போது மிரண்டு போய் நிற்பாங்க ஜீவராசிகள்லாம். அதில் வண்டுலேருந்து கொசுலேருந்து ஈலேருந்து மயிலேருந்து மனிதன்லேருந்து அரக்கர்லேருந்து யாராக இருந்தாலும் சரி சரணாகதி ஆகிடுவோம். நான் சுவாமிகிட்ட சத்தியமான இப்பேற்பட்ட உள்ளம் எங்கள் கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்றார். மாணிக்க வாசகர் சொல்கிறார், என்னுடைய உடம்புக்குள்ளே
கண்ணாமினான்னு நாற்று அடிக்குது, அதுக்குள்ளே நீ இருந்து வசிக்கிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு தவலில் போட்டுக்கிறார் மாணிக்க வாசகர். இப்பேற்பட்ட கருணை உனக்கு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இல்லையே அப்படின்றார். அப்படின்னா ஜீவராசிகளை உயிர்ப்பிக்கிறதுக்கு தான் வாழ வைக்கிறவர் பேர் தான் கடவுள். அவர் பனிஷ்மெண்ட் பண்ணுறவர் கடவுள் கிடையாது. அப்பேற்பட்ட வேதநாதன் இவர்கிட்ட வந்து நாம் தரிசனம் பண்ணால் போகிறோம். இந்த நாகலிங்கம் மிக அற்புதமானது. அதாவது சமணர்கள் இந்த ஊரில் இருக்கிறாங்க, சமணர்களை வந்துட்டு சரிப்படுத்தணும்னு நினைக்கிறார் ஞானசம்பந்திய பெருமான். அவங்க அடமெண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க மதத்து பேரில், அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உள்ளே அழைச்சிட்டு வர்றார். உள்ளே அழைச்சிட்டு வந்து இந்த சுவாமியை பற்றி பெருமையெல்லாம் சொல்கிறாரு. அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அனல்வாதம் புனல்வாதம் நடக்குது, அதில் ஜெயிப்பார் சுவாமி. அப்போவும் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் கோயில் உள்ளே வருவாங்க. இங்கே வந்து சொல்லுவார் சுவாமி, இதை பாருங்க பனைமரம் இருக்குது, ஆண் பனைமரமாக இருக்குங்க, நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணி கேட்டிங்கன்னா அந்த சுவாமி அதிலேயே கொலை என்று செய்வார். பனைமரத்தில் ஆண் பனைமரம் தனி, பெண் பனைமரம் தெரிந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆண் பனைமரத்தில் பாடலை பாடி, குறும்பை ஆண்பனை இன்குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும்புகளில் ஞானசம்பந்தன் சொல் விரும்புவார் வினைவிடணும்னு அந்த ஆண்மரத்தில் இருக்கிற வண்ணாம்பூ பணமாக காயா மாதிரி அப்படியே தொப்புன்னு கீழே விழுதான். அப்பேற்பட்ட ஆற்றல் படைத்தவர். அவர் நினச்சதை செஞ்சுட்டு போயிடுவார். உனக்குன்னு ஒரு உலகம் ஒன்றுனா அது உருவாக்கி கொடுத்துட்டு போகிறவர் தான் பகவான். இந்திரனுக்கு பண்ணி கொடுக்குறார் இந்திரலோகத்தை, மகாவிஷ்ணுக்கு பண்ணி கொடுக்குறார் பார்க்கடலை. அப்படின்னா மனித இனம் என்ன கேட்க போகிறது, வாழ்ந்துட்டு போக போகுது, சந்தோஷமாக கொடுத்துருவாரு. அதுக்கு ஒன்றும் அவர் கவலைப்பட போகிறதே இல்லையா. நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, படைச்சவரே நீ தான் என்னை வளர்க்கணும், நீ தான் என்னை ஆராதிக்கணும், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ தான் மொத்தம், என்னை பார்த்து கொஞ்சம் பிச்சை போட்டு என் வாழ்க்கையை நடத்து. அப்படி போய் நம்ம சரணாகதி ஆகணும் சுவாமிகிட்ட. அம்பாள்கிட்ட போய் சொல்லுவாங்களா சுவாமி, தஞ்சம் என்று அடைந்தேன் தாயே உன் சேயனால் ரஞ்சினியே ரசிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லினின். அம்பாள்கிட்ட போய் நீ கெஞ்சினா போகிறோம், அந்த அம்மா கற்பகவல்லி அப்படியே வாரி கொடுப்பாவோ. நீ நினைக்கிற ஏதோ காசு இருந்தால் போகிறோன்னு, நீ வாழணுன்ற ஆசை இருக்கணும்மா அவனுக்கு. நீ வாழணும், வாழ்ந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காக தான் நான் உயிரினங்களை படைக்கிறேன். ஒரு தென்னை மரத்தை படைக்கிறேன், எவ்வளோ இளநீர் கொடுக்குது, எவ்வளோ காய் கொடுக்குது, எவ்வளோ கொப்பரை தேங்காய் கொடுக்குது, எவ்வளோ மட்டையை கொடுக்குது, எவ்வளோ தொடப்பு குச்சி கொடுக்குது. அந்த மாதிரி தான் உன்னை நான் படைச்சிருக்கேன். நீ போய் உலகத்துக்கு பயன்படணும்னு படைச்சிருக்கேன். நீ எப்படி பயன்பட போகிறேன்னு சொல்லு, நான் உதவி பண்ணுறேன். அப்படி தான் சுவாமி நம்மளை உருவாக்குறார். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை மனித இனம்ன்றது தான் எதுக்கு பிறந்திருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். சிவபெருமான அருள் இருந்தால் தான் உணர முடியும். அது ரமண மகரிஷி முதல் கொண்டு போய் சுவாமி கிட்டே கேட்குறார், அண்ணாமலையார் கேட்குறார், ஹூ ஐ ஆம், வாட் இஸ் த ரீசன் ஆஃப் மை பர்த், நான் எதுக்கு பிறந்திருக்கேன், நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. தெரிஞ்சிருந்தா கேட்பாரா? அவருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கேட்பாரா? ஏன் நான் கூட சரி பிறந்ததுல இந்த கிரிக்கெட் விளையாடினு இருந்தேன், ஊரை சுற்றினு இருந்தேன், தமாஷா இருந்தேன். இவருக்கு தான் பூஜை பண்ணணுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. அவர் ஆட்கொண்ட பிறகு தான் தெரியுது. எப்படி சுந்தரர் அப்படி கூப்பிட்றாரோ அந்த மாதிரி எனக்கு பண்ணிச்சு தான் தெரியுது. ஓ சிவாய் நம்ம சாதாரண விஷயம் கிடையாது. அவர் பண்ணதான் உண்டு பிச்சை, அவர் போட்டதான் உண்டு வெல் டிசைன்றது. அப்பேற்பட்ட வாழ்க்கை நமது. அவரை கெட்டியாக பிடிக்கணுமா, சுவாமியை சரணாகதி ஆகணுமா. அவர் சொல்கிறாரு, அருணகிரிநாத பெருமன் சொல்கிறார், அவர் வந்து இந்த கோவிலில் திருப்புகழ் பாடியிருக்கார். அவர் பாட்டு பாடும்போது ஒரு இடத்துல சொல்கிறார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாதே, உன்னை அரை நிமிஷம் கூட என்னால் மனசோட கும்பிட முடியலையா, எத்தனையோ எண்ணாலைகள் வருது, அது எப்படியா உன்னை கும்பிட்றது அப்படின்னு கேட்குறார். யார்? அருணகிரிநாதர். அதுக்கு தான் ஞான சம்பந்தர் சொல்கிறார், தோட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே அடியார் வினை ஓட்டீரே உம்மை எத்துதும் ஓத்தோர் நாட்டீரே அருள் நல்குமே. சுவாமி போய் கெஞ்சி கேட்டியானா அவருடைய அருளை கொடுத்துருவாரியா. அவருடைய அருள் இருந்தால் இந்த பொருளுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. அருள் இருந்தாலே போகிறோம். அதாவது சொல்கிறாரு, இந்த உலகத்துக்கு தான் பொருளாம். சுவாமியினுடைய உலகத்துக்கு போய் அவரை பார்க்கணும் அப்படின்னா அந்த அருள் இருந்தால் தான் அந்த ஞானத்தினால அவரை போய் பார்க்கலாம். சிவாய் நம்ம இந்த கோயிலுக்கு இப்போ இவங்க 2 பேர் அடியார்கள் வந்திருக்காங்கன்னா அவருடைய அருள் இருக்கவே இங்கே வந்து தான் பேச வைக்கிறார். நான் இந்த இடத்த விட்டு வெளியில் எங்கன்னா போக முடியுமா? அவர்கிட்ட இருக்கவே எனக்கு அந்த ஒரு மகத்துவம் கிடைக்குது. உலக அளவில் இதெல்லாம் கொண்டு போக போகிறீங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ஞானம் கிடைக்கும்.
இதை பார்த்தாலே, இந்த பாட்டை கேட்டாலே ஞானம் கிடைக்கும். கோயிலுக்கு வரணுன்றதே இல்லை. 276 தலத்தலங்கள் இருக்குது, கைலாயம் இருக்குது. எவ்வளோ பேரால் கைலாயம் போக முடியும்? சிவபெருமான் எங்கன்னா அடியான ஆய்ச்சின் போய் வந்துட்டார் கைலாயத்துக்கு. தெரியல, எப்படின்னு தெரியல. முட்டாளாக இருந்தால் கூட ஆய்ச்சின் போய் வந்துட்டார். இன்னும் திறமையான ஆளுங்களுக்கெல்லாம் அப்போ எவ்வளோ பண்ணுவாருன்னு தெரில. சிவனையே நினச்சி உருகின்னு இருக்கவங்களாம் இருக்காங்க. அவருக்கு என்னன்னு தெரில. கைலாயம் இல்லைன்னா அவரே வந்துடுவார் போல இருக்கு. இப்படி புரியல, தெரியாது நமக்கு யார் யாருக்கு எப்படி பண்ணுறாருன்னு தெரியாது. அப்பேற்பட்ட கருணை வள்ளல் அவர். அந்த பாடல் இருக்குது பாருங்கள், இப்போ பாடின பாட்டு இந்த தோட்டீரே, அதில் அவர் சொல்கிற அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா, சுவாமி வந்து 5 அலை நாகத்தை வந்து அதர்வன வேதம் பயின்று சமணர்கள்லாம் ஞானசம்பந்தர் அழிக்கிறதுக்கு ஏபி விடுறாங்களாம். சிவபெருமான் ஒரு பாம்பாட்டி மாதிரி வந்து அந்த பாம்பை அடக்கிறதா மேலோட்டமாக சொல்கிறார். ஆனால் உள்ளார்ந்த அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா, 5 புலன்கள் கண், வாய், மெய், மூக்கு, செவி, நம்மளுக்கு வெளியே இருக்க பஞ்சபூதங்கள் பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம், இந்த 5 அந்த 5ம் சுவாமி ஒன்றுத்துக்கு தான் கட்டுப்படும். நீ ஒன்றும் பண்ண முடியாது. உன் கண்ணை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு திறமை கிடையாது. உன் காதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு திறமை கிடையாது. உன் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உனக்கு திறமை கிடையாது. ஏன்னா ஜாங்கிரி பார்த்தோன்னா இங்கே சாப்பிடலாமான்னு தோணும். அப்படியே ஜொல்லு சொட்டும் அவனுக்கு. சாப்பிடாதக்கிட்ட போவான், ஆனால் ஜொல்லு சொட்டிட்டு போயிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோல் பண்ண தெரியல. சுவாமி தானே கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஆசைகளெல்லாம் போக்கி பற்று நீக்கணுன்றார். பற்றை நீக்கிறதுக்கு அவர் தானே முடியணும். கொடுத்தவரே அவர் தானே அந்த பற்றை 5 புலன்களை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. கொடுத்தவர் தானே அதை ஆக்டிவேட் பண்ணணும். பிறகுச்சோ இந்த 2 கண்ணு எனக்கு தெரியாமல் இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? எந்த டாக்டர் கொடுப்பான் கண் பார்வை? கொடுப்பானா? ஒரு ஆளுக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு, நம்மளுக்கெல்லாம் இந்த சைடு இதயம், அந்த சாருக்கு இதயம் இந்த இடத்துல இருந்தது தெரியுமா? இந்த சயின்ஸ் உலகம் ஒத்துக்குமா? அது இந்த இடத்துல இதயம். எங்கள் சொந்தக்கார் இப்போ தான் இறந்துட்டார் அவர். இந்த இடத்துல இதயம் பண்ணவர் அவர், வாழ வச்சவர், செம சிவாச்சாரியர் அவர், புரசவாக்கம் கோயிலில் இருந்தவர். சரியா? அதனால் சும்மா கதை நீங்கள் பேசுகிறதெல்லாம், நான் சமணர்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன். சமணர்கள் சொல்கிறது காலை வாங்கி அந்த காலையில் விட்டுருவேன். நான் யோசிக்க கூட மாட்டேன். புரியல? சைவன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது நம்மளுடைய இறப்பை சிவபெருமானை நினச்சோன்னா நம்மளே தடுத்துடலாமா? டெத் கிளைமே நிறுத்திடலாமா? அப்படி தான் உருவானாராம் திருமலர். புரியல? சிவசிவ என்கிற தீவினை ஆளர், சிவசிவ என்றிடர் தீவினை மாலும், சிவசிவ என்றிடர் தேவரும் ஆவர், சிவசிவ என்ன சிவகதி தானே. அந்த ஒண்டர்ஃபுல் டேஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா, சிவனை நினைக்கிறதே டேஸ்ட் லைஃப்ல. இந்த திருக்கோவிலுடைய ஸ்தல விருட்சம் இதுதான். நம்ம திருப்பெருந்துறை மற்றும் பல கோவில்களில் பார்த்துருப்போம். அந்தந்த கோவிலுடைய ஸ்தல விருட்சங்களை இந்த கல் அமைப்பிலே செய்து வச்சுருப்பாங்க. திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே நம்ம செய்யாறில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவிலுடைய ஸ்தல விருட்சமான ஆண் பனை மரம். இதில் குறிப்பாக நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, இந்த பனை மரத்தில் ஒரு பாதி வந்து பூ பூத்த மாதிரி காட்சி இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காய் காய்த்திருக்கும். ஸோ ஒரே மரத்தில் உங்களுக்கு பூவும் பூத்திருக்கு, காயும் காய்த்திருக்கு. ஆண் பனை மரத்தில் தான் இந்த பூ வரும் அப்படின்றது ஃபேக்ட். ஸோ இந்த ஆண் பனை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா சாமி பதிகம் பாடுறாரு. திருஞான சம்பந்தர் பெருமான் இங்கே வந்து பதிகம் பாடி அதன் விளைவாக சிவபெருமான் இந்த மரத்திலே குலையினை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அதிசயம் நடந்த ஒரு புண்ணிய பூமி இந்த சிவாலயம் தான். எதில் போனால் உயர்வு அடைய முடியும்னா, இந்த கலியுகத்தில் வாழ்கிற பூமியில் வாழ போகிறது டெம்பரவரி. அதில் நம்ம பண்ண போகிறது கொஞ்சம்தான். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஆன்மா போயிட்டு சிவிலைசேஷன் ஆகி அது பெரிய லெவலில் போய் சிவத்தோடு போய் சேரணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு புண்ணியம், மகா புண்ணியம் பண்ணியிருந்தால தவிர அது நடக்காது. சிவபெருமானுடைய இதயத்தை போய் கதவு திறந்து போகிற அளவுக்கு நாம் அவர்கிட்ட ஒரு பணிவு இருந்து அவர்கிட்ட பூஜை பண்ணி போனோம் இல்லையா? சாதாரண விஷயம் கிடையாது. வேறு சொல்கிறார் சிறுத்தொண்ட நாயன்மார் சொல்கிறாருக்கு. சுவாமிகள் சொல்லும்போது அருவாமனையில் வச்சுட்டு தன்னுடைய குழந்தைய ஆம்பளை பையனை கழுத்து அறுக்கணுன்றார். அருவாமனையில் அறுக்கும்போது கூட உன்னுடைய மனசு, உன் முகம் வந்து கவலையாக இருக்கக்கூடாது. அப்படி நீ அந்த செயலை செய்ய உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு, பண்ணுறாரு. அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளுக்கு வந்தாலும் அதால் நம்ம பாதிப்பு அடைக்கக்கூடாதுன்று தெரிஞ்சுக்கணுன்றது தான் மக்களுக்கு. நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நீ எப்போ நான் கஷ்டப்பட்டேன்னு நீ சொல்கிறியோ அதோட கடைசி வரையிலும் கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். ஒன்றுமே இல்லை. நீ ரொம்ப சிரமமாக இருந்தால் கூட சரி சார், நான் நல்லா இருக்கேன் சார், ஐ எம் வெரி ஹாப்பி, நான் நல்லா இருக்கேன் சார், நான் அழகாக இருக்கேன் சார் சொல்லணும். பாசிட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா பாசிட்டிவான உலகமே உற்பத்தி ஆயிரும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றலை இந்த ஞானசம்பந்தர் இந்த கோவிலில் பண்ணியிருக்கார். அவருடைய பக்தியினால்
அந்த சமணர்களுடைய டிஃபிகல்ட்டியெல்லாம் போக்குறார். அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து சுபீட்சம் அடையுது. எல்லாருக்குமே உதவி பண்ணுறதுக்காக தான் சுவாமி படைச்சிருக்காங்க. பரோபகாரம் இதம் சரீரம்ன்றார். பரோபகாரன்றது சமஸ்கிருதத்தில் ஹெல்ப்பு தான். இந்த சரீரமானது உனக்கு நான் கொடுத்துருக்கேன். யூ கோ அண்ட் டூ த ஒர்க் டு அதர்ஸ். நீ உனக்காக வாழக்கூடாது, மற்றவங்களுக்காக வாழணும். பகவத்கீதையில் சொல்கிறார், அற்புதமாக சொல்கிறார் சுவாமி கிருஷ்ண பரமாத்மா. கர்ணன் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு மொத்தம் முடிச்சுட்டு இறக்குற தருவாயில் இருந்துச்சா உயிர் போகாத ஒரு சூழ்நிலையில் பிராமணனாக வருவார் மகாவிஷ்ணு. வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு, ஏம்பா நீ எது பண்ணாலும் உன்னுடைய உயிர் போகாது, ஒன்றே உங்கள்கிட்ட மாட்டேன்றது அந்த தர்மம் இருக்குது, அந்த தர்மத்தை நீ தாரவாத்து கொடுத்துரு. தாரவாத்து கொடுக்கறதுக்கு உனக்கு ஜலம் கூட இந்த போர்க்காலத்தில் கிடையாது, உன்னுடைய ரத்தத்தையே நீங்கள் கொடுத்துரு அப்படின்வார். நீங்கள் யாருங்க சாமி எனக்கு வந்து இப்படி பண்ணுறீங்களா? இல்லை, நீ கொடுத்தீங்கன்னா உன்னுடைய உயிர் போயிடும் அப்படின்வார். அப்புறமா அந்த சுவாமி ஐயரா வந்திருக்கிற கீழே கை அப்படி நீட்டுவார். அவர் தன்னுடைய ரத்தத்தை எடுத்து கர்ணன் அவர் கையில் போடுவார். அப்போ பகவானுடைய கை கீழே இருக்குது, ஜீவாத்மானுடைய கை ஓங்கி இருக்குது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஏற்படுதோ அந்த இடத்துல சுவாமி காட்சி கொடுப்பார். இது சத்தியமான உண்மை. இது கட்டாயமாக அவங்களுக்கு எந்த சுவாமி வேணாலும் இருக்கலாம். முருகப்பெருமானாக இருக்கலாம், விநாயகர் பெருமானாக இருக்கலாம், இல்லை வேறு சுவாமிகளாக கூட இருக்கலாம், எந்த மதமாக கூட இருக்கலாம். அந்த தர்மம் தான் செஞ்ச எல்லாத்தையும் இழக்க தயாராக இருக்கணும். ப்ராக்டிக்கலாகவே அந்த சிந்தனையை சுவாமி கொடுத்துட்டாருன்னு வச்சிங்களேன், ஆல்மோஸ்ட் சிவத்தன்மையோ கோவிந்தனுடைய தன்மையோ நிச்சயமாக அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். எல்லாமே உண்மை தான். எதையுமே உன்கிட்ட நடக்கிற ஒரு உண்மையை உன்னால் கண்டுபிடிக்க முடியல, நமக்குள்ளே நடக்கிற சுவாச நிகழ்ச்சியை உன்னால் உணர முடியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உலகத்தையே பிரபஞ்சத்தை உற்பத்தி பண்ணவன் எப்படி கண்டுபிடிப்பேன்? மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கிலுள்ளான் தன்னை வாயாரப்பாடும் தொண்டரடியார் இனத்தகத்தான். மனசுக்கு உள்ள சிவபெருமான் இருக்காரான், வாக்கில் சிவபெருமான் இருக்காரான், கண்ணில் சிவபெருமான் இருக்கான். கண்ணின் மணியாய் நின்றாய் போற்றி. நாவுக்கரசர் சொல்கிறார், உலகுக்கு கண்ணாய் நின்றாய் போற்றின்னு முடிப்பார். உலகத்துக்கே நீ கண்ணாக இருக்க. இந்த உலகத்தில் மக்களுக்கு கண்ணுன்னு ஒன்று நீ டிசைன் பண்ணலன்னா எப்படி சாமி உலகம் எங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த கண்ணுக்குள்ளே ஒலி ஆற்றல்ன்றதை நீ தானே பண்ணுற. நான் கண்ணாடி விட்டுறாங்க, அதுக்கப்புறம் லென்ஸ் அதிகமாகறாங்க, ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. சரி, பார்வை தெரியல, என்ன பண்ணலாம்? கண்ணு மாற்றி பார்க்குறாங்க. யாருக்கு பண்ணுறாரு இதை? சுந்தரருக்கு பண்ணுறாரு. சுந்தர சுவாமியே நினச்சிட்டு இருக்கவர். அப்படியே போய் தடாகத்தில் பார்க்குறாரு, கைலாயத்தில் கீழே மேலே 2 கந்தர்வர்கள் விடுவார் சுவாமி. அதனுடைய பிரிண்ட்டு கண்ணாடி மாதிரி தெரியும் ஜலத்தில். ஆஹா, ரொம்ப அழகாக இருக்காங்களே இவங்க 2 பேரும் நினச்ச மாதத்தில் 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டார் சுவாமி. அடுத்தது 2 பேரும் அவருக்கு பொண்டாட்டி. துடிப்பார் சாமி, ஏம்மா என்னை இப்படி மாட்ட விட்டுட்டேன்றார் அவர். நீ பண்ணது தப்பு தானே, என்னையே நினைக்க வேண்டிய ஆள் தானே, நீ எப்படி போன ட்ராக் மாதிரி, நீ கேட்டதை கொடுக்க வேண்டியது தானே, நான் கொடுத்துட்டேன் அப்படின்றது. கொடுத்ததோடு இல்லாது அவனுக்கு இது வேறு கொடுக்குறார், பயிற்சி வேறு கொடுக்குறார். எனக்கு அடிமைன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கொடுத்துருவார். அங்கேயும் அவர் அந்த ஓலையை வச்சு விளையாடுவார் சுவாமி. யாருக்கிட்ட? சுந்தரர்கிட்ட. அதோடு கிடையாது, அவருக்கு எல்லாம் பண்ணலை. நீ எதால் கெட்டடா, நீ கண்ணில் தானே பார்த்த. அப்போ கண்ணை தூக்கினா தான் நீ பண்ண தப்பு எதுலன்னு தெரியுன்ட்டு கண்ணை போக்கிடுவார். இடது கண் வலது கண்ணை தூக்கிடுவார். அதுக்கப்புறம் இங்கே ஏகாம்பரேஸ்வரர்கிட்ட வந்து கெஞ்சுவார் சுவாமி சுந்தரர் வந்து, என்னப்பா நான் இன்றைக்கி உனக்கு எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் பண்ணேன், ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை. அது அவ்வளோ பெரிய ஆழகால விஷயத்தை என் கையில் கொடுத்து நீ எத்தனை என்கிட்ட கொடுன்னு சொல்லச்சு, என் கை அழியவே இல்லை, நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா இப்படி பார்த்ததுக்கு இப்போ ஏற்பட்ட பனிஷ்மெண்ட்டு கொடுத்துட்டியாப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை கையில் வேறு கொம்பு வேறு கொடுத்துட்டார் சுவாமி, என்ன வேணாம்பா, இந்த பிறவி பிணியை போக்கிடுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காஞ்சிபுரத்தில் ஒரு கண் பார்வையை கொடுக்குறார், இன்னும் அந்த பக்கம் திருவாரூரில் கொடுப்பார். அப்பேற்பட்ட சிவபெருமான். அதனால் என்ன நீ செய்கிறியோ அதுக்குண்டான ரிசல்ட் 100% எல்லாருக்குமே உண்டு. இது மட்டும் கட்டாய உண்மை, அதுக்கு வந்து டவுட்டே கிடையாது. உலக மக்களுக்கு நான் சொல்ல விரும்புறது அதுதான், நல்லதையே செய்யுங்க, நல்லதையே சிந்தனை பண்ணுங்க, நல்லதையே பாருங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணாதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவம் வேதபரீஸ்வர சிவா ஞானசம்பந்தமூர்த்தையே சர்வஸ்யாப்ஜை சர்வசஜித்தை சர்வமேவதேன சர்வம் ஜாயதி. இந்த கோவிலில் வந்துட்டு
தை மாதத்துலேருந்து தொடருது. தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தில் 10 நாள் ரதசப்தமி திருவிழா. அந்த 10 நாளில் ரதசப்தமி கொடியேறி அமாவாசை என்பது கொடியேறி 10 நாள் ராவணேஸ்வரன் உற்சவத்தோடு முடிஞ்சிடும். 10 நாள் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு நாள் செய்வாங்க. அது தை முடித்த உடனே மாசி மகம்னுட்டு ஒரே ஒரு நாள் மகம்ன்ற ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் சுவாமி பூஜை பண்ணிட்டு வருவாங்க. மாசி மக திருவிழா. அதுக்கு அடுத்தது பங்குனி உத்திரம்னு சொல்லிட்டு உத்தரத்தினால ஒரு 3 நாள் தெப்பல் உற்சவம், கோனீர்ராயன் குளம்னு இருக்குது, அங்கே போய் தெப்பல் உற்சவம் நடக்கும். அது முடிச்சுட்டாங்கன்னா அதுக்கடுத்தது சித்ரா பௌர்ணமிக்கு ஆறில் கொண்டு போய்ட்டு வசந்த உற்சவம்ட்டு சித்திரையில் பௌர்ணமி அன்னைக்கு ஆறில் வச்சு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி உற்சவத்தை பண்ணுவாங்க. இது 4 வந்து கண்டினியூவாக முடிஞ்சிடும். ஆடி மாதத்தில் அம்பாளுக்காக 10 நாள் திருவிழா பண்ணியிருந்தாங்க. அது நின்று போச்சு இப்போது. ஆனால் அது அம்பாளுக்குன்னு ஒரு கொடிக்கம்பம் இருக்குது, அதில் கொடியேறி நடந்திருக்கு. இப்போ நடக்கலை அந்த உற்சவம். அதை தொடர்ந்து லட்சதீப பெருவிழான்னு நடக்கும். கோயில் ஃபுல்லாக விளக்கேற்றி சுவாமி அம்பாளுக்கு உற்சவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வெளியில் கொண்டு வந்து அந்த லட்சதீப பெருவிழா அந்த ஒரு நாள் மட்டும் பள்ளியற பூஜை வந்து சுவாமியினுடைய மூலஸ்தானத்திலேயே நடக்கும். அம்பாள் வந்துட்டு அங்கேயே போயிடுவாங்க. சுவாமியும் அங்கேயே அலங்காரம் பண்ணி பெரிய சுவாமி எடுத்துன்னு வச்சு அங்கே வாத்தியம் நாதஸ்வரத்தில் நல்லா வாத்தியங்கள்லாம் பண்ணி சுவாமிக்கு பள்ளியற அந்த 365 நாளில் ஒரே ஒரு நாள் பள்ளியற சுவாமிக்கிட்ட அம்பாள் வந்துடுவாங்க. மிச்சம் 364 நாள் சுவாமி அம்பாள் ரூமுக்கு போவாங்க. அது டெய்லி பூஜை. இந்த மாதிரி கோவிலில் 4 கால பூஜை நடக்குது. கார்த்தால 6லேருந்து 12 வரைக்கும் கோவில். அதுக்கப்புறம் வந்துட்டு சாயந்தரம் 4 மணிக்கு திறந்தாங்கன்னா ஒரு 8:45 முடிஞ்சிடும். காலையில் 6 to 8 காலசந்தி பூஜை, 11 to 12 உச்சிக்கால பூஜை, சாயந்தரம் 5 to 7 வந்து சாயரட்ச பூஜை, அதுக்கப்புறம் 8 to 8:45 வந்து அர்த்தஜாம பூஜை. இந்த மாதிரி 4 கால பூஜை நடக்குது. திருஞான சம்பந்த பெருமானுக்கு சிறப்பு பூஜை திருவிழா. திருஞான சம்பந்தருக்கு ஆடி மாதத்தில் மூலா நட்சத்திரத்தின் போது ஞானசம்பந்தர் விழான்ட்டு பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞானசம்பந்த சுவாமி பதிகத்தில் சொல்லியிருப்பார். ஒரு பதிகத்திலையும் சுவாமி வந்து வினையை பற்றி தான் சொல்லியிருப்பார். அதனால் நம்ம திருவோத்தூர் ஆலயத்துக்கு வந்து நம்ம ஓத்தூர் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய வினையை சுவாமி கழிச்சிடுறார். தோட்டீரே துத்தி ஐந்தலை நாகத்தை ஆட்டீரே அடி யார் வினை. சுவாமி ஒரு பதிகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறது வினையை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா நம்மளுடைய வினையை சுவாமி கழிச்சிடுறாரு. கோவிலில் இந்த கல்வெட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோவிலில் ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்களும் அவ்வளோ அழகாக தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல. அம்பாள் நம்மளுடைய திருவோத்தூர் ஆலயத்துக்கு வந்திருக்கும் போது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஜலம் இல்லாத போது அம்பாள் கால் பெருவருளால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம். இன்றைக்கும் அம்பாளுக்கு சுவாமிக்கு இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தங்களுக்கெல்லாம் அபிஷேகத்துக்கு இதில் இருக்க தீர்த்தம் தான் அபிஷேகத்துக்கு போகிறது. இந்த கோயில் சுமார் எத்தனை ஆண்டு காலம் பழமையான கோவில்? சுவாமிக்கு வந்து காலம் குறிப்பிட முடிய தெரியல. புராணத்தில் கூட சுவாமி எப்போ வந்தாருன்ற காலம் தெரியல. சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தம், யார் பிரதிஷ்டை பண்ணதுன்றது யாருக்கும் தெரியாது. அவராக வந்தவர். அதாவது மற்ற காலத்தை காமிக்கலாம் நம்ம கோவிலுடைய வரலாறு புராணத்தில் பார்க்கும்போது சுவாமி எப்போ வந்தார், யார் பிரதிஷ்டை பண்ணாங்கன்ற ஹிஸ்ட்ரி வந்து தெரியல. சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தம். இங்கே இருக்க சுவாமியை நம்ம வந்து பார்த்துட்டோம், பூஜை பண்ணோம் அப்படின்னா மற்ற ஆலயத்துக்கு எல்லாம் போன பலன் இங்கே கிடச்சிருது. கைலாயத்துக்கு போன பலன் நீங்கள் வந்து சுவாமியை பார்க்குற பலன் கிடச்சிருது. சண்டிகேஸ்வரருக்கு வந்து தனி சந்நிதி இருக்கக்கூடிய கோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய செய்யாறில் இருக்கக்கூடிய வேதபுரீஸ்வரர் கோவில் தான். மற்ற கோவிலெல்லாம் நீங்கள் உள்ளே தான் பார்ப்பீங்க, சாமிக்கு பக்கத்தில் வந்து இருப்பார். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே சாமிக்கு வந்து ஒரு சந்நிதியே இருக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு பழமையான கோவில், புராதன கற்கோவில். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளையும் கடந்து இந்த கோவில் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப பெரிய மேசிவான கோவில், நிறைய சிறப்புகள் இருக்குல்ல. கண்டிப்பாக செய்யார் நான் நினைக்கல. நான் உண்மையிலே யார் வந்து பார்த்திங்கன்னா கங்கையோட வசதியாக சொல்லுவாள். இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு சுவாமியை பூஜை பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். நம்மளுடைய வினையை சுவாமி அறவே ஒழிச்சிடுறாரு அப்படின்னு தான் ஒரு பதிகத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிகத்திலாம் பார்த்தீங்கன்னா வினையை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். தாதார் கொன்றை தயங்கு முடியுடை நாதா என்று நலம் புகழ்ந்து திருவோத்தூர் ஆதிரே அருள் நல்குமே அப்படின்னுவார். அது ஒரு விசேஷமான தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். 4 வந்திருக்காங்க. ஆனால் கிடைக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ஞானசம்பந்த சுவாமியுடைய பதிகம் மட்டும்தான் கிடைச்சிது. 4 பாடியிருக்காங்க. பட் கிடைக்கல பதிகங்கள்லாம்.
இதெல்லாமே அந்த காலத்தில் அழிஞ்சு கரையானால அழிஞ்சதுனால கிடைக்காம போயிருக்கும். ஆனால் அப்பர் பெருமான் இங்கே அப்பர் பெருமான் பெரிய புராணத்தில் சேக்கிடா சுவாமி சொல்லியிருக்காரு. அப்பர் பெருமான் வந்ததும் சுவாமி பார்க்கலிங்களாம். அப்படியே வரும்போதெல்லாம் தெருவெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்காரு. உள்ளே க்ளீன் பண்ணிட்டு வந்து உள்ளே போய் சுவாமி சன்னதியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் சுவாமி பார்த்துருக்காரு. சிவா மாணிக்கவாசக சுவாமி திருவாசகத்தில் இளமுலை பங்கன் என்று உந்திப்பரன் பாடிட்டார். அதில் எப்படி சிவபுராணத்தில் 9 வாசல் வாயிற்குடியிலன்ற மாதிரி சுவாமி 9வது வாசலில் தான் இங்கே அமர்ந்திருக்காரு. அதில் அமர்ந்திருக்காரு. அதனால் ரொம்ப விசேஷம். இன்னும் நிறைய விசேஷங்கள்லாம் இதில் இருக்குது. சொன்னால் சுவாமி பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ விசேஷம் நம்ம கோவிலில் சொல்ல நாங்கள் கேட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுக்கும் நீங்கள் சாமியை பற்றி கேட்கணுன்னா 2 செவி இல்லை, ஏன்னா எல்லாமே செவியாக மாறிடும். அந்த மாதிரி அதனால் அதாவது இருக்கக்கூடிய ஆலயத்தில் நம்ம திருவோத்தூர் கோயிலுக்கு வரல அப்படின்னா முக்தி இல்லைன்னுறாங்க. ஓகே, இந்த பிறவியை வந்து புழுவாய் பிறக்கணும் புண்ணியா அப்படின்ற மாதிரி புழுவாக பிறக்கணும், இந்த திருவோத்தூரில் புழுவாச்சும் பிறக்கணும் அப்படின்றாங்க. வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த நம்ம திருவோத்தூர் சிவன் கோயிலை வந்து வழிபாடு செய்யுங்க. வேதபுரீஸ்வரராக சாமி வந்து இங்கே நம்ம எல்லாருக்கும் ஞானம் வழங்குபவராக, அந்த அளவுக்கு நம்மளுக்கு இறையருளை வழங்குபவராக சாமி வந்து அருள் பாலிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். எல்லாமே இங்கே நம்ம கண்கூட பார்க்க முடியும். பொறுமையாக வந்து நிதானமாக ஒவ்வொரு இடத்துலையும் அமர்ந்து நின்று, ஏன்னா நால்வரே இங்கே வந்து வழிபாடு செய்திருக்கிறாங்க. 4 3 வந்து வழிபாடு செய்திருக்கிறாங்க. மாணிக்கவாசகர் குறிப்பாக பாடலில் வந்து பதிகத்தில் சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவ்வளோ பெரிய பெரிய ஆட்களுடைய கால் பாதங்கள்லாம் இந்த வழியில் பட்டிருக்கோம். அவங்க இங்கெல்லாம் நடந்து போயிருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய பாதம் பதியணும். மாணிக்கவாசக சுவாமி வந்ததாக இருக்குன்னா சொல்கிறாங்க. திருக்கழுக்குன்ற படியை வந்து இது பண்ணிட்டு இந்த வழியாக தான் திருவண்ணாமலை போய் சுவாமி திருவம்பாவை பாடியிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இத்தனை பேர் வந்து இங்கே அவங்களுடைய பாதங்கள் வந்து இந்த திருத்தலத்தில் இந்த இடத்துல பட்டிருக்கு, இந்த பூமியில் பட்டிருக்கு அப்படின்னும் போது, இந்த இடத்துல இந்த பாதையில் நாங்கள் நடந்து போகிறதுக்கு நம்மலாம் எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கணும். நம்மளுக்கெல்லாம் வந்து தகுதியே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட மாணிக்கவாசகர் பெருமானே தன்னை அவ்வளோ தாழ்த்திக்கிறாரு. ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு பதிகங்களில். அப்போ பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்று வைத்த அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கடையேனை ஆண்டு கொண்ட அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி அவரை வந்து அவ்வளோ தாழ்த்திக்கும் போது நம்மெல்லாம் இந்த உலகத்தில் நம்மலாம் இன்னமும் அந்த ஆசை அறுபடாமல் தான் பொருள் வாழ்க்கை பின்னாடி தான் போய்கிட்டு இருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஊருக்குமே ஞானசம்பந்தம், அதாவது 4 பதிகம் பார்த்துட்டு பூவை வச்சு எங்கேயும் பதிகம்னு வந்தது. நம்ம திருவண்ணாமலை வந்து கோயில் கூட வந்து பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் அப்படின்னுவார். நம்ம கோயில் வந்து பார்த்திங்கன்னா பூ தேர்ந்து ஆயனை கொண்டு நின் பொன்னடின்னுவார். அதனால் அவ்வளோ விசேஷம் அந்த பூவுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம். அதனால் சுவாமி நினச்சிட்டு ஒரு பூவை நம்ம கையில் வச்சுட்டு நம்மளுடைய நிறையும் சொல்லி குறையும் சொல்லி சாமிக்கு அதை கொடுத்து சாத்திட்டான் அப்படின்னா, அந்த பூ சுவாமி மேலே இருக்கிற வரைக்கும் சுவாமிக்கு அதில் சொல்லிகிட்டே இருக்குமா, சாமி இவங்க இதெல்லாம் சொன்னாங்க நீ நடத்தி கொடுக்கணும், சாமி இதெல்லாம் இவங்க சொன்னாங்க நீ நடத்தி கொடுக்கணும். அப்போ எவ்வளோ விசேஷமாக பூத்தேர்ந்து ஆயனை கொண்டு நின் பொன்னடின்னு அப்போவே. அப்போ அதனால தான் நம்மக்கிட்ட பூவை தொட சொல்லி பூவுக்கு நம்ம வந்து எல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த பூவை கொண்டு போய் அவர் வந்து சுவாமி மேலே போட்ட மாதிரியே அர்ச்சனை செய்து தான் எங்களுக்கு வந்து தீபார்த்தனையே பண்ணார் சுவாமிக்கு. அதோட அர்த்தம் இதுதான். அதாவது சுவாமி வந்து அடுத்த பிறவி நம்மளுக்கு இருக்கும். ஏன்னா இந்த பிறவி நம்ம ஏதோ இது பண்ண மனுஷ பிறவி எடுத்துட்டோம். அதுக்காக தான் அந்த தேங்காய் உடச்சி அதில் இருக்கக்கூடிய ஆணவம் கண்ணும் மாயெல்லாம் உடஞ்சி அந்த 3 மும்மலமும் உடஞ்சி அது உள்ளே இருக்க அந்த இனிமையான பருப்பு மாதிரி சுவாமி எனக்கு எண்ணத்தை கொடு அப்படின்னு நம்ம சுவாமிக்கு தேங்காய் உடைக்கிறோம். அந்த வாழைப்பழம் அதுக்கு பிறவி கிடையாது. அடுத்த பிறவி இந்த வாழைப்பழத்து விதையிலேருந்து வரப்போகிறது கிடையாது. நம்ம சாப்பிட்டு போட்டோம்னா ஒன்றுமே இது யூஸ் கிடையாது. அப்படின்னும் போது இந்த தேங்காய் வந்து அதாவது அந்த வாழைப்பழம் வந்து முக்தியை கொடுக்குறதுனால சுவாமிக்கிட்ட நம்ம வேண்டது என்ன, சுவாமி எல்லோரும் நல்லா இருக்கணும், எனக்கும் இந்த பிறவியோடைய பயனை கொடு சுவாமி, அந்த ஆணவம் கண்மம் மாய் இந்த 3மே என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சுவாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஸோ மொத்தத்தில் இன்றைக்கி வந்து சுவாமியை சிறப்பாக நாங்கள் வழிபாடு செய்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் யார் அப்படின்னா துரை தான். ஏன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இவரும் வந்து நம்மளை பார்த்து நம்மளுடைய பதிவுகள் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், இறைவனை பற்றி பேசுகிறோம், சாமியை பற்றி சொல்கிறோம், சிவபெருமானையே முதன்மை தெய்வமாக வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம், இதெல்லாம் பார்த்து அதன் வழியே இவர் வந்து நம்ம தொடர்பு கொண்டு நம்மக்கிட்ட பேசி இங்கே வாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இவ்வளோ தூரம் நம்ம கோயிலை வந்து ரொம்ப சிறப்பாக நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி உங்களுடைய ஊர்லெல்லாம் நிறைய கோயில்கள் இருக்கும், சிறப்பான இந்த மாதிரி பேர் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும். வெளியே வரணும், நிறைய பேர் வந்து இங்கே வழிபாடு செய்யணும், நிறைய இந்த உலகறிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்களும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி இன்னும் 276 மொத்தமாக இருக்கக்கூடிய 276 பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கும் நம்ம வந்து பயணம் போக போகிறோம்.
கண்டிப்பாக உங்கள் ஊருக்கும் நான் வருவேன். நம்ம வந்து கோயில்களுடைய சிறப்புகளை எடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்வோம். உங்களுடைய சப்போர்ட் நம்மளுக்கு தேவை. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மேலும் இந்த மாதிரி 276 பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு என்னோட நீங்கள் பயணம் பண்ணலாம். இந்த பயணத்தில் நீங்கள் தொடர என்ன பண்ணணும்? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சத்தமாக சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கோவிலை பற்றின பல முக்கியமான தகவல் நம்ம எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் நிறைய பேர் இந்த கோவிலை பற்றின பல முக்கியமான தகவல்களை நம்ம எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எப்பயுமே நம்ம ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது அந்த கோவிலை பற்றி முழு புரிதலோடு நம்ம அங்கே வழிபாடுகளை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் அந்த கோவில் வழிபாட்டிற்கே ஒரு முழுமை கிடைக்கும். அந்த நோக்கத்துக்காக தான் நம்ம எல்லா கோவில்களுக்கும் தேடி சென்று இந்த மாதிரி வீடியோக்களை பதிவேற்றம் செய்துக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு கோவிலுடைய முழு காணொளி, நம்ம இந்த கோவிலுடைய பற்றின முழு காணொளி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சு. ஸோ அதனால் நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நம்மளுடைய சேனலை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அவங்க அந்த கோவில்களுக்கு போய் வழிபடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சாமியை பற்றி ஒரு புரிதலோடு அங்கே போயிட்டு அவங்க இந்த வழிபாட்டு முறையை செய்வாங்க. அதன் மூலயமா நம்மளுக்கு பல மடங்கு பலன்கள் வந்து சேரும். என்னுடைய 276 பாடல் பெற்ற சிவாலயங்கள் பயணத்தில் நீங்களும் பங்கேற்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா நம்ம சேனலில் வரக்கூடிய அடுத்தடுத்த காணொளிகளை நீங்கள் எல்லாரும் வீட்டிலிருந்தே கண்டு இறைவனோட அருளை நேரடியாக பெறலாம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம்.